தன்னுடைய பொன்னான நேரத்தை இங்கே பகிர்ந்தளித்து நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என்ற தலைப்பிலே திருமிகு நீதியரசு அவர்கள் இங்கே உரை நிகழ்த்திருக்கிறார்கள். அவரை அறிமுகம் செய்வதற்கிற பணியை எனக்கு அளித்திருப்பது என்பது தமிழையே தமிழுக்கு அறிமுகம் செய்வதற்கான ஒரு பணி என்று கருதுகிறேன். ஆகவே இது ஒன்றும் அவருடைய பதவியேற்பு விழாவில்லை அவருக்கு அறிமுக உரை நிகழ்த்துவதற்கு. ஆனால் 3 நிகழ்வுகளை மட்டும் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். ஒன்று, அவருடைய 3 புத்தகங்கள். ஒன்று கம்பனில் சட்டமும் நீதியும், அடுத்ததாக சொல்வேட்டை என்ற ஒரு புத்தகம், அடுத்ததாக அறிவியலுக்கு அப்பால். நண்பர்களே, 28/7/2014 சென்னை கம்பன் கழகம் ஏற்பாடு செய்திருந்த கம்பனில் சட்டமும் நீதியும் என்ற தலைப்பில் நீதியரசர்கள் ஆற்றிய உரையினை அதே கம்பன் கழகமும் புத்தகமாக வெளியிட்டிருக்கிறது. அடுத்ததாக சொல்வேட்டை புத்தகத்தை நான் அவர் மேடையிலே இருந்து ராம கல்யாண மண்டபத்திலே பெற்றுக்கொண்டேன். அடுத்ததாக அந்த புத்தகத்தை அறிவியலுக்கு அப்பால் தேவக்கோட்டையிலே வரவேற்று நிகழ்த்துகிற விழாவிலே நான் கலந்து கொண்ட என்ற பெருமை எனக்கு இருக்கிறது. நண்பர்களே, முதலாவதாக புத்தகம் கம்பனில் சட்டமும் நீதியும் என்பதிலே நீதியரசர் கையாண்டிருக்கிற 3 பதங்களை மட்டும் இங்கே சொல்வது சால சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதிலே கம்பனில் சட்டமும் நீதியும் என்று சொல்லுகிற போது, லெட் ஜஸ்டிஸ் பி டன், லெட் ஹெவன்ஸ் ஃபால். இந்த வார்த்தை தாமஸ் ஃபுல்லர் அவர்கள் 17ஆம் நூற்றாண்டிலே பயன்படுத்திய இந்த வார்த்தையை டென்னிங்ஸ் அவர்கள் தன்னுடைய மேற்கோளிலே பி யூ எவர் சோ ஹை ஸ்டில் த லா இஸ் அபவ் யூ என்ற பதத்தை பயன்படுத்தி பல்வேறு நீதிமன்றங்கள் பல்வேறு விதமான தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. ஆனால் அதை கம்பன் 9ஆம் நூற்றாண்டிலே பரதனுக்கு அறவுரையாக கூறுகிற சட்டமுறை ஆட்சியை பற்றி தன்னுடைய புத்தகத்திலே மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். பக்கம் 114 கான்ஃபிளிக்ட் ஆஃப் லாஸ் என்பதை பற்றியும், கம்பனில் நீதியும் நீதியின் மீதியும், பின்னால் 152வது பக்கத்திலே நீதி என்ற சொல்லுக்கு மாரல் அட்வைஸ் என்ற பதத்தையும் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். நண்பர்களே, நீதி எப்படி வழங்கப்பட வேண்டும், நீதியின் சாரம் என்ன, பொதுவாக நீதி யாருக்கு உயர்ந்ததாக அல்லது குறைந்ததாக அளிக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லுகிற போது தன்னுடைய 34வது பக்கத்திலே இருக்கிற மிக அற்புதமான பதங்கள் நீதி கடல் பரதன் என்பதனை நம்முடைய நீதியரசர் குறிப்பிடுகிறார்கள். அதிலே நீதிகள் பல வகைப்படும். 1ஆவதாக சொல்லுகிறார் தண்டனைக்கான நீதி, பழி தீர்க்கும் நீதி, சட்டத்திற்குட்பட்ட நீதி, அடுத்ததாக கவித்துவமான நீதி, சமூக நீதி. இந்த சமூக நீதியை பற்றி குறிப்பிடும் போது உலகம் முழுவதற்கும் இதை ஸ்ட்ரீம் ஆஃப் ஜஸ்டிஸ், ஒரே மாதிரி தான் அழுக்கா வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறார் பொது நீதி தனியாறு. அதாவது ஏழைகளை நோக்கி சாதாரண மக்களை நோக்கி தான் நீதி பரிபாலனம் செய்யப்பட வேண்டும் என்பதனை மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அறிமுக உரை என்பது முதலாவது புத்தகத்துக்கானது. நண்பர்களே, அடுத்ததாக சொல்வேட்டை என்ற புத்தகத்தை மிக அற்புதமாக யாத்திருக்கிறார் நீதியரசர் அவர்கள். தினமணியினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய வைத்தியநாதன் அவர்கள் பார்பரா உல்ட்ராஃப் அவர்கள் எழுதிய வேர்ட் கோட் என்ற கட்டுரையின் அடிப்படையில் இந்த புத்தகத்தை நீங்கள் எழுத வேண்டும் என்று பணித்ததன் அடிப்படையிலே 50 வாரங்கள் தொடர்ந்து அவர் எழுதி மிக அற்புதமான மிக அழகான சொற்களை பயன்படுத்தி எப்படி ஷேக்ஸ்பியர் 1800 புதிய வார்த்தைகளை ஆங்கிலத்திலே புகுத்தினானோ அதைவிட மிக அற்புதமான வார்த்தைகளை தமிழிலே நம்முடைய நீதியரசர்கள் புகுத்து காட்சினார்கள். ஷேக்ஸ்பியருக்கு நிகரான ஆங்கில பதத்தை தமிழை உபயோகப்படுத்தி தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் நம்முடைய நீதியரசர் அவர்கள். அதிலே எர்கோனாமிக்ஸ் என்றால் பணிச்சூழியல் என்ற ஒரு புதிய பதத்தை உபயோகிக்கிறார். அடுத்ததாக அடிக்ஷன் என்பதற்கு மீளா வேட்கை என்பதனையும் இங்கே பயன்படுத்துகிறார்கள். நம்மளே அடுத்ததாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நீதியரசர் அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளை தானாகவே உபயோகப்படுத்தி தானாகவே காயன் செய்து அளித்ததாக தெரியவில்லை. இந்த எக்ஸிபிட் என்ற வார்த்தைக்கு சொல்வேட்டையிலே முதலாவதாக சொல்லுகிறார், தான் எதற்காக சாட்சிக்கு வைக்கப்படுவது என்ற பதத்தை பயன்படுத்துகிறார். அதை சொல்லுவதற்கு நம்முடைய நீதியரசர் அவர்கள் எடுத்திருக்கிற சாட்சியங்கள் எது என்று சொன்னால், இறைவன் சுந்தரமூர்த்தி நாயனாரை ஆட்படுத்திய போது
இறைவனை பார்த்து சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்கிறார், ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்ற அயலார் தங்கள் காட்சியில் மூன்றில் ஒன்றை காட்டுக என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு சான்றாவணம் என்பதற்கு காட்சிக்கு வைக்கப்படுவது என்ற புதிய பதத்தை அறிமுகப்படுத்தினார். நண்பர்களே, நீங்கள் எல்லாரும் வியந்து பார்ப்பீர்கள். ஒரு நிகழ்ச்சியை சொன்னால் நம்முடைய நீதியரசருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பதத்தை நான் சொல்லவில்லை. அவர் எப்படிப்பட்ட மனிதாபிமானம் மிக்கவர், எப்படிப்பட்ட இரக்கத்தின் திருவுருவம் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த புத்தகத்தை வெளியிடும் போது நான் மேடையிலே இருந்தேன். காசு பிள்ளை போன்றவருடைய மிகப்பெரிய தமிழ் ஆளுமையை எல்லாம் மேற்கோள் காட்டி அந்த புத்தகத்தை வெளியிட்டது நீதி அரசர்கள் அல்ல, மிகப்பெரிய பணக்காரர்கள் அல்ல, மிகப்பெரிய செல்வந்தர்கள் அல்ல. நண்பர்களே, வியந்து பார்ப்பீர்கள். அந்த புத்தகத்தை முதல் பிரதியை பெற்றுக் கொண்டது யார் தெரியுமா? புழல் சிறையில இருந்த ஒரு ஆயுள் கைதி தான் அந்த புத்தகத்தை முதலாவதாக பெற்றுக் கொண்டார். என்று சொன்னால் 50 வாரங்கள் நீதியரசர் எழுதிய புத்தகங்களுடைய அத்தனை வார்த்தைகளுக்கும் மிக அற்புதமான விளக்கங்களை அவர் தந்ததனால் அவரை விழாவுக்கு வரவழைத்து அவருக்கு அந்த புத்தகத்தை அளித்து கைதிக்கு பெருமையை சேர்த்தார். ஆகவே நீதியரசர் என்பவர் தண்டனை அளிக்கக்கூடியவர் மட்டுமல்ல, கைதிக்கு பின்னாலும் ஒரு இரக்கம் இருக்கு என்பதனை காட்டிய நம்முடைய அன்புக்குரிய நீதியரசர்களை இந்த நேரத்தில் நாம் அத்தனை பேரும் பாராட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அடுத்ததாக இந்த அறிவியலுக்கு அப்பால் என்ற புத்தகம் அதிர்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. நண்பர்களே, ஒரு அம்மையார் பிற்கால நிகழ்வுகளையும் நிலைகளையும் தன் கனவிலே தோன்றியவற்றை புத்தகமாக சொன்னதை நீதியரசர் அவர்கள் அறிவுக்கு உட்பட்டு தன்னுடைய ஆளுமைக்கு உட்பட்டு அதை ஆராய்ச்சி எழுதுகிறார். ஒரு அம்மையார் சொன்னார், சர்ச்சில் நிச்சயமாக இந்த தேர்தலிலே தோற்பார் என்று சொல்லுகிறார். அது நடைபெறுகிறது. காந்தி இந்த நாளிலே சுடப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அது நடைபெற்று இருக்கிறது. ஆகவே அதற்கான அறிவியல் தொடர்பையும் காட்டி தன்னுடைய ஆளுமையையும் அதிலே காட்டியிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய நீதியரசருடைய பெருமையை இதற்கு மேல் சொல்வது என்பது நம்மை நாமே பாராட்டிக் கொள்வதற்கு சமம். பரதன் ஆட்சியை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு முடிவுக்கு ராமன் வருகிற போது தன்னை தானே பாராட்டிக் கொண்டதாக அடிக்கடி நம்முடைய நீதியரசர் சொல்லுவார். அப்பொழுது அவன் சொல்லுவான், வேதியர் வணங்கினன், வேந்தரை வணங்கினன், தாதியர் வணங்கினன், என்னை தான் வணங்கின் என்று. நான் நீதியரசரை பாராட்டுவது என்பது என்னை நானே பாராட்டிக் கொள்வதற்கு சமம். நான் ஏறத்தாழ 1985 நம்முடைய நீதியரசர்களை அறிவேன். பல வழக்குகளை அவருக்கு முன்னால் நான் நடத்தி இருக்கிறேன். என் மீது மிகவும் கருணை கொண்டவர். ஒரு முறை வழக்கை நடத்திவிட்டு நான் நின்று கொண்டிருந்தேன். மிஸ்டர் இளம்பொழுதி, ஐ நோ பர்சனலி, I know your family, I know your father also. I'll give you 2 concessions to you. One, you can withdraw or I will dismiss it without cost என்று சொன்னார். அப்படிப்பட்ட கருணை உள்ள உடையவர். பழகியதற்காக எதையும் நம்மிடத்திலே பரிவு காட்டியதில்லை. பேசும்போதெல்லாம் என்னிடத்திலே மிக அன்பாக பேசக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய நண்பர் அவர்கள். அவரை நான் இந்த நேரத்திலே ஒன்றை சொல்லி முடிக்கலாம் என்று கருதுகிறேன். எனக்கு ஒரு தண்டனையை அளித்து வாழ்நாளிலே நீ ஒரே ஒரு புத்தகத்தை தான் கையிலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் எத்தனையோ புத்தகங்களை படித்திருக்கிறேன். சொல் வேட்டையை மட்டும் கையிலே வைத்திருக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அப்படிப்பட்ட சொல்லாடுகளை பயன்படுத்திய நீதியரசர் இன்றைக்கு நம்மோடு கலந்து கொண்டிருப்பது நமக்கு மிகவும் பெருமை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. கம்பராமாயணத்தினுடைய வைமுக உரையையும் நான் வைத்திருக்கிறேன். ஆசா ஞானசம்பந்தனாருடைய உரையையும் வைத்திருக்கிறேன். புளியம்பட்டி பழனியப்பருடைய உரையையும் வைத்திருக்கிறேன். ஆனால் எளிய முறையில் தமிழை கம்பன் ரூபமாக நமக்கு அளித்த மிகப்பெரிய கொடை நம்முடைய அன்புக்குரிய நீதியரசர் அவர்கள். அவரை பாராட்ட விரும்புகிறேன். அதே நேரத்திலே இந்த தலைப்பு என்பது பல கோணங்களில் ஆராயப்பட வேண்டிய தலைப்பு. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, நான் காண்பதெல்லாம் இயற்கையின் சிரிப்பு. அடுத்தது சொல்லுகிறார், நான் காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், மானிட ஜாதியை ஆட்டி வைப்பேன், மாண்டு விட்டால் அவரை பாடி வைப்பேன், படைப்பதனால் என் பேர் இரவன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சொன்னான் கவிஞன். அவரை காப்பாற்றுவதற்காக அவர் கூட இருந்த மிகப்பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் சொன்னார்கள், கண்ணதாசரை நீங்கள் சாதாரணமாக எடை போடக்கூடாது, ஒரு கோப்பையிலே என்று சொன்னால் அதில் மயில் குப்பி
வண்ண குப்பி, நெய் இங்கு குப்பி, மயில் தோகைதான். இரண்டாவது கோல மயில் என்று சொல்லக்கூடியது மயிலிறகு. இங்கு பாட்டிலையும் பேனாவையும் குறிப்பிடுவதற்காகத்தான் கவிஞர் அவர்கள் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, என் கோலமையில் என் துணையிருப்பு என்று சொன்னார்கள். அடுத்த நாள் கவிஞர் சொன்னால், நீங்கள் எண்ணுவது போலெல்லாம் நான் சொல்லவில்லை, நான் சொன்னது அதைத்தான் என்று சொல்லி தன் பாடலுக்கு தானே முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டார். எப்படி பாரதி தன்னை சொன்னானோ, பாரதி தன்னை எப்படி சிறப்பித்துக் கொண்டானோ, அதே போல் தன்னை சிறப்பித்துக் கொண்டவர் நம்முடைய கவிஞர். அவரை பற்றி பேசுவதற்கு மரியாதைக்குரிய நீதியரசர் தன்னுடைய பணிகளை எல்லாம் ஒதுக்கி இங்கே வந்திருக்கிறார்கள். என்னுடைய தனிப்பட்ட நன்றியறிதலை எனக்கு இந்த வாய்ப்பை நல்கியமைக்காக கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நோக்கராக இருந்து அவரை ரசிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி இளமெழுதி அவர்களே. நற்றாமரை கயத்தில் நல்லெண்ணம் சேர்த்தார் போல் கற்றாரே கற்றாரே காமுறுவர் என்ற ஔவையின் மூதுரைக்கேற்ப கவியரசர் கண்ணதாசனின் எழுத்தோவியங்கள் பற்றி நம்மிடம் நீதியரசர் எடுத்தியம்பும் பாங்கை எப்படி வெளிப்பது என்றொரு ஐயம் எமக்கு நேர்ந்தது. உரையாடல் என்பதா, சொல்லாடல் என்பதா, சொற்பந்தல் என்பதா என்றெல்லாம் வார்த்தைகளை தேடினோம். கார் மேகங்களிலிருந்து வான்மழை புவியில் வீழ்வதை மழை பொழிகிறது என்பார்கள். அதே போல் தனது எண்ணம் என்ற மேகங்களிலிருந்து சொற்கள் என்னும் மாமழையை நமது அன்பிற்குரிய நீதியரசர் VRSG அவர்கள் பொழிய வல்லவர் என்பதால் அவரது பேச்சை சொற்பொழிவு என்று சொல்வதே முறையானதாகும். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்ற அமரத்துவமான வார்த்தைகளால் இன்னும் நம் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கவியரசரை பற்றி அதே தலைப்பை கொண்டு நம்மிடையே உரையாற்றும்படி நீதியரசர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாம் எல்லாம் அசரீரி என்று கேள்விப்படுகிறோம். அசரீரி என்றால், சரீரி என்றால் இந்த உடலோடு தென்படுவது. அசரீரி என்றால் இந்த உருவம் தென்படாமல் குரல் மட்டும் கேட்பது. அது என்னவோ தெரியல, இன்றைக்கு இளம்பெழுதியவர்கள் அசரீரியாக என்னுடைய லேப்டாப்ல வந்திருக்கிறாரு. அவரை நான் பார்க்கவில்லை, இவரை கேட்டேன். அதனால ஒரு அசரீரியாக அவரை கேட்டேன் என்று நான் நினைக்கிறேன். இந்த வெபினார்னுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ், தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே அப்படின்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று நினைத்தேன். இளம்பெழுதி அந்த மாதிரி அட்வான்டேஜ் எல்லாம் கிடையாது என்று காட்டி இருக்கிறார். நான் அப்படியெல்லாம் சொல்ல போறதில்லை. மூன்றாவது, நான் ரொம்ப ஃபார்மலா பேச போறதில்லை. நான் கண்ணதாசனை எப்படி அனுபவிக்கிறேனோ, கண்ணதாசனுடைய கவிதைகளை எப்படி நான் ரசிக்கிறேனோ, அது அப்படியே அதனுடைய இயல்பாக உங்களுக்கு அதை சொல்ல போகிறேன், அவ்வளவுதான். அப்ப நடுநடுவில் அந்த இலக்கியங்களை சொல்லுகிற போது என்னுடைய பேச்சு செந்தமிழ் ஆகலாம். மற்ற நேரங்களில் இட் வில் பி வெரி இன்ஃபார்மல். நான் கண்ணதாசனை பற்றி இப்போ நிறைய யூடியூப்ல நிறைய பேர் பேசுறாங்க. கண்ணதாசனுடைய பாடல்களை நிறைய பேர் ரசிக்கிறார்கள். அதுல நிறைய பேர் பல்வேறு வகையான விளக்கங்களை சொல்லுகிறார்கள். அந்த ரசனை, கண்ணதாசன் இறந்து 39 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனா அந்த பாடல்களை ரசிப்பது என்பது நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது என்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. நான் இன்றைக்கு கண்ணதாசனை பத்தி 2 கோணங்களிலே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா நீங்க எல்லாருமே திரைப்பட பாடல்களை, கண்ணதாசனுடைய பாடல்களை கேட்டவர்கள், ரசித்தவர்கள், பல நேரங்களிலே சொல்லி பார்த்தவர்கள், பாடி பார்த்தவர்கள். அதனால ரொம்ப திரைப்பட பாடல்களை அதிகமாக நான் கையாளப் போகிறேன், ஆனா அதிகமாக கையாளப் போவதில்லை. 2 விஷயங்களை நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒன்று, எந்தெந்த திரைப்பட பாடல்களுக்கு தமிழ் இலக்கியங்கள் அல்லாமல் மற்ற மொழி இலக்கியங்கள் கண்ணதாசனுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கின்றன என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக,
கண்ணதாசனுடைய தனிப்பாடல்களுடைய பெருமை என்ன என்று பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, ஒரு சில திரைப்பட பாடல்களிலே கண்ணதாசன் எப்படி எக்ஸ்பெரிமெண்டேஷன், பரிசோதனை செய்து பார்த்திருக்கிறார் என்பதை பார்க்க. இப்ப இந்த 3 பிரிவாக என்னுடைய பேச்சை நான் பிரித்துக் கொள்ளுகிறேன். ஒரு பள்ளி இறுதி படிப்பை, ஸ்கூல் ஃபைனல் முடிக்காத ஒருவர் கண்ணதாசன். அப்படி ஸ்கூல் ஃபைனல் முடிக்காத ஒருவர் எப்படி பிற இலக்கியங்களை படித்து உள்ளே வாங்கி அந்த இலக்கியங்களை தன்னுடைய பாடல்களிலே கையாண்டார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்ப நாமெல்லாம் இப்போ அநேகமாக இந்த காணொளி காட்சிக்கு வந்திருக்கிற பல பேர், இந்த வெபினார்ல வந்திருக்கிற பல பேர் நன்றாக படித்தவர்கள். ஆனால் நாம் படிக்காத பல விஷயங்களை ஸ்கூல் ஃபைனல் கூட படிக்காத கண்ணதாசன் படித்திருந்தார் என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு பாடலை நான் சொல்லுகிறேன். ஆங்கிலத்துல ரொம்ப தி மோஸ்ட் செலிப்ரேட்டட் போயட் லார்ட் பைரன். அந்த லார்ட் பைரன் காதல், பிரிவு, மீண்டும் இணைதல், லவ், பார்ட்டிங், ரீயூனியன், இதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் லார்ட் பைரன். அந்த கவிதையில என்ன எழுதுகிறார் லார்ட் பைரன் என்றால், when we two parted in silence and tears, heartbroken hearted to sever for years, pale grew thy cheek and cold. In secret we met, in silence I grieve, that thy heart could forget, thy spirit deceive. If I should meet thee after long, long years, how should I greet thee in silence and tears? என்று முடித்தார். ஒன்றும் இல்ல, காதலன் காதலியை பார்த்து சொல்லுகிறான், நாம் இருவரும் பிரியும் போது கண்ணீரோடும் அமைதியோடும் பிரிந்தோம், இதயங்கள் இரண்டாக உடைந்து போயின, தனிமையிலே நாம் சந்தித்தோம், நான் மௌனத்திலே என்னுடைய துக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் வெகு நாட்களுக்கு பிறகு நாம் இருவரும் சந்தித்தால் ஒருவரை ஒருவர் நாம் எப்படி நம்முடைய சந்தித்தலை எப்படி கொள்ளுவோம் என்றால், if I should meet thee after long, long years, how should I greet thee? எப்படி உன்னை நான் வரவேற்பேன் வெகு நாட்களுக்கு பார்க்கிற போது? அதுக்கு ஒரே வரியிலே பதில், in silence and tears என்று முடித்தார். ரொம்ப நாள் கழித்து பார்க்கிற போது கண்ணீரும் அமைதியும் தான் உன்னை வரவேற்கிற விஷயங்களாக இருக்கும் என்று லார்ட் பைரன் சொன்னார். இதை நினைவிலே வைத்துக் கொண்டு கண்ணதாசனுடைய ஒரு சினிமா பாடலை பாடுங்கள். காதல் சிறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவரின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா. அந்த பாட்டுல கடைசியில முடியும் போது, பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி. அப்ப பிரிந்தவர் மீண்டும் கூடிடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, silence and tears when we meet after long, long years. இந்த பைரனுடைய கவிதையை உள்வாங்கிக் கொண்டு எழுதப்பட்ட வரிகள் அந்த காதல் சிறகை காற்றினில் விரித்து என்கிற பாடலின் வரிகள். அதே மாதிரி ஷேக்ஸ்பியர், another celebrated poet, அந்த ஷேக்ஸ்பியருடைய ரோமியோ ஜூலியட் உங்களுக்கு தெரியும். அந்த ரோமியோ ஜூலியட்டினுடைய நாடகத்தின்
ஆக்ட் 2 இரண்டாவது காட்சி. அந்த இரண்டாவது காட்சியில் ஜூலியட் இந்த பால்கனியில, அந்த தோட்டத்தில், அந்த மாளிகையின் ஒரு பால்கனியில வருகிறாள். ரோமியோ அவளை பார்க்கிறான். 2 பேரும் உரையாடுகிறார்கள். இரவு வருகிறது. இரவு வந்தவுடனே ஜூலியட் நான் படுக்கைக்கு போக வேண்டும் என்று விடை பெற்றுக் கொள்ளுகிறாள். அப்படி விடை பெற்றுக் கொள்ளுகிற போது அந்த ஜூலியட் என்ன சொன்னாள், ரோமியோவை பார்த்து, குட் நைட், குட் நைட். பார்ட்டிங் இஸ் சச் ஸ்வீட் சாரோ. பார்ட்டிங் இஸ் சச் ஸ்வீட் சாரோ என்று ஜூலியட் சொன்னாள். சொல்லிவிட்டு, தட் ஐ ஷால் சே குட் நைட் டில் இட் இஸ் மாரோ. நாளை காலை நாம் சந்திக்கும் வரை இன்று இரவு வணக்கத்தை உனக்கு சொல்லுகிறேன் என்று ஜூலியட் சொன்னாள். அதற்கு பதில் சொன்ன ரோமியோ என்ன சொன்னான், நன்றாக நீ உறங்க போ. Sleep, dwell upon thine eyes, peace upon thy breast. உன்னுடைய கண்களில் தூக்கம் வரட்டும், அமைதி உன்னுடைய நெஞ்சிலே தவழட்டும். Would I were sleep and peace, so sweet to rest. நானே அந்த தூக்கமாகவும் அமைதியாகவும் இருந்தால் எப்படி இருக்கும், நன்றாக இருக்கும் என்றார். இதை அப்படியே உள்வாங்கிக் கொண்ட கண்ணதாசன், தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே, அந்த தூக்கமும் அமைதியும் நானானால் உன்னை தொடர்ந்திருப்பேன் என்றும் துணையிருப்பேன். Would I were sleep and peace, so sweet to rest என்று அந்த ஷேக்ஸ்பியருடைய ரோமியோ சொன்னதை உள்வாங்கிக் கொண்டு எழுதப்பட்ட பாட்டு தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே. உங்க எல்லாருக்கும் தெரியும், பாரதி ஒரு மிகப்பெரிய புரட்சியை தமிழ் இலக்கிய உலகத்திலே நிகழ்த்திவிட்டு 39-40 எட்டாமல் இறந்து போனான். அப்படி 40 வயதை எட்டாமல் இறந்து போகிற போது பாரதியினுடைய இறுதி யாத்திரையிலே கலந்து கொண்டவர்கள் மொத்தம் 11 பேர் தான். பாரதி உயிரோடு வாழ்ந்தவரை, பாரதியை அவனோடு வாழ்ந்த சமகாலத்தவர்கள் கொண்டாடவில்லை. அதனால செல்வ செழிப்பிலே வாழாமல் ரொம்ப கஷ்டத்திலே வாழ்ந்து இறந்து போகிற போது கூட வருவதற்கு ஆள் இல்லாமல் 11 பேர் மட்டுமே இருந்து இறந்து போன பாரதிக்கு பின்னாளிலே நூற்றாண்டு விழாவை அரசாங்கத்தின் சார்பாக 1981 எட்டயபுரத்திலே மிகப்பெரிய அளவிலே நாம் கொண்டாடினோம். யார் ஒருவனை இருக்கிற வரையிலே நாம் கொண்டாடாமல் இறந்த பிறகு நூற்றாண்டாக மிகப்பெரிய அளவிலே கொண்டாடினோமோ, இது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் நடந்த ஒரு விந்தை என்று நினைக்காதீர்கள். லெபனன் நாட்டிலே பிறந்து அமெரிக்காவிலே குடியேறிய ஒரு மிகப்பெரிய ஆங்கில கவிஞன் கலீல் ஜிப்ரான். அந்த கலீல் ஜிப்ரானுடைய கவிதை தொகுப்பு இந்த உலகம் முழுவதும் எத்தனையோ மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நான் கூட வேடிக்கையாக சொல்லுவேன், மிக நல்ல கவிதைகள் கூட மிக நல்ல மொழிபெயர்ப்பிலே தோற்று போகும். ஏன்னா ஒவ்வொரு மொழிக்கும் அந்த மொழியை பேசுகிற ஒரு சமூகத்திற்கும் ஒரு அடையாளம் உண்டு. அந்த அடையாளத்தை இன்னொரு மொழி பேசுகிற சமூகம் புரிந்து கொள்ள முடியாது. அதனால மிக நல்ல கவிதை கூட
மிக நல்ல மொழிபெயர்ப்பிலே கூட தோற்று போகும். ஆனால் எனக்கு தெரிந்து கலீல் கிப்ரானுடைய கவிதை மட்டும்தான் மோசமான மொழிபெயர்ப்பிலே கூட வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். அந்த கலீல் கிப்ரான் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு கவிதை எழுதினார். அந்த கவிதையினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? A poet's life is his death என்று எழுதினார். ஒரு கவிஞனுடைய வாழ்க்கை என்பது அவன் மரணத்திலே இருக்கிறது என்ற தலைப்பை கொடுத்துவிட்டு அந்த கலீல் கிப்ரான் என்ன எழுதினான்? ஒரு அந்த ஊரிலே வாழ்ந்த, உள்ளூரிலே வாழ்ந்த ஒரு கவிஞனை பற்றி எழுதுகிறான். He was a poet perishing from hunger. ஏதோ இதை படித்தால் பாரதியை பற்றி கலீல் கிப்ரான் எழுதுகிறானோ என்று நாம் நினைக்க தோன்றும். He was a poet perishing from hunger in the city of the living rich. எந்த ஊரிலே மிகப்பெரிய பணக்காரர்கள் வாழ்கிறார்களோ அந்த ஊரிலே பசியினாலே வாடிய கவிஞன் அவன் என்று ஒரு கவிஞனை பற்றி எழுதி அந்த கவிஞன் இறந்து போகிறான். கலீல் கிப்ரான் அந்த கவிதையை முடிக்கிறான். Hundreds of years later, when people arose from the diseased slumber of ignorance and saw the dawn of knowledge had erected a monument in a most beautiful garden of the city and celebrated a feast every year in honor of the poet whose writings had freed them, how cruel is man's ignorance. மனிதனுடைய அறியாமை எவ்வளவு கொடூரமாக இருக்கிறது. வாழும்போது எவனை எந்த கவிஞனை பசியாலே வாடவிட்டு இறக்க விட்டார்களோ அந்த கவிஞனுக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு நினைவு சின்னம் எழுப்பி இந்த மக்கள் கொண்டாடுகிறார்களே. எனவே ஒரு கவிஞனுடைய வாழ்க்கை என்பது அவனுடைய மரணத்தில் தான் இருக்கிறது என்று கலீல் கிப்ரான் அந்த கவிதையை முடித்தான். இப்ப கண்ணதாசனுக்கு வாருங்கள். கண்ணதாசன் மகாகவி பாரதியை பற்றி நினைக்கிறான். அந்த மகாகவி பாரதியை பற்றி நினைக்கிற போது இப்படித்தானே வாழுகிற போது மிகப்பெரிய அளவிலே கொண்டாடப்படாமல் இறந்த பிறகு கொண்டாடப்படுகிற இந்த கவிஞனுக்கு ஏன் இந்த பிரச்சனை என்று எண்ணி பார்த்தான். இதை எண்ணி பார்த்துவிட்டு ஜனனம் மரணம் என்று ஒரு கவிதையை எழுதினான். நீங்க இந்த கவிதையை சினிமா பாடல்களிலே தேட முடியாது. இந்த கவிதை கண்ணதாசனுடைய தனிப்பாடல்களிலே இருக்கிறது. அந்த பாட்டில் என்ன எழுதினான் கண்ணதாசன் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் பிறப்பு முதலிலே வரும், இறப்பு பின்னாலே வரும். பிறப்புக்கு பிறகுதான் இறப்பு நாம் பார்ப்பது. இறப்புக்கு பின்னாலே வருகிற பிறப்பை நாம் அடையாளம் காண முடியாது. இப்போ ஒருவர் இறந்து போனார் என்று சொன்னால் அவர் மீண்டும் ஏதாவது ஒரு விலங்காகவோ மனிதராகவோ பிறந்தார் என்றால் நம்மால் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. ஆனால் பிறப்புக்கு பின்னாலே இறப்பு வருவதை நாம் அடையாளம் காண முடியும். கண்ணதாசன் என்ன பாடினான்? இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களுக்கும் இறப்புக்கு பின்னாலே பிறப்பு உண்டு, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதற்கு விதிவிலக்கு என்று சொன்னார். அது என்ன என்றால், அந்த பாட்டை பாருங்கள். சங்கமத்தில் பங்கு கொள்ளும் மங்கை மலர் பங்கயத்தில் தங்கமணி பிள்ளை ஒன்று ஜனனம், அது தன் கடமை தீர்க்கும் முன்னம் மரணம். அதாவது பிள்ளை பிறக்கிறது, பிறந்து தன்னுடைய கடமைகளை தீர்ப்பதற்கு முன்னாலேயே மரணம். சங்கமத்தில் பங்கு கொள்ளும் மங்கை மலர் பங்கயத்தில் தங்கமணி பிள்ளை ஒன்று ஜனனம், அது தன் கடமை தீர்க்கும் முன்னம் மரணம். சேற்றில் ஒரு செங்கழு நீர் ஏற்றுமணி தீபமென சாற்றி வைத்த வண்ண மலர் ஜனனம்,
அது தன்னழகியினால் அடையும் மரணம். ஒரு மலர் சேற்றிலே இருந்து பிறக்கிறது, அது அழகினாலேயே மரணம் அடைகிறது. காரணம், மனிதன் அதை பறித்து எடுத்துக் கொள்கிறார். சேற்றில் ஒரு செங்கழி நீர் ஏற்றுமணி தீபம் என சாற்றி வைத்த வண்ண மலர் ஜனனம், அது தன்னழகியினால் அடையும் மரணம். உண்டபண காரணவன் தொந்தி என விம்மி வரும் நண்டில் ஒரு பிள்ளை நண்டு ஜனனம், அதை பெற்றவுடன் தாய் விழுந்து மரணம். நண்டு என்ன செய்யும்? நண்டுக்கு பிள்ளை பிறந்த பிறகு அந்த பிள்ளை அம்மாவினுடைய வயிற்றை கிழித்து கொண்டு பிறக்கும். அதனால என்ன எழுதினான், அந்த நண்டு தாய் நண்டு இறந்தால்தான் பிள்ளை நண்டு பிறக்கும். இது ஜனனத்துக்கு பின்னாலே ஏற்படுகிற மரணம். ஆடுகடலோடு சிப்பி யூடு பள்ளி கொண்டிருந்து பாடுமணி முத்தம் ஒன்று ஜனனம், அதை நாடு பெற சிப்பி பெறும் மரணம். சிப்பியில இருந்து முத்து வருகிறது. அந்த முத்து வந்த பிறகுதான் சிப்பி இறந்து போகிறது. ஆடுகடலூடு சிப்பி யூடு பள்ளி கொண்டிருந்து பாடுமணி முத்தம் ஒன்று ஜனனம், இதை நாடு பெற சிப்பி பெறும் மரணம். வாழை இலை தண்டு மலர் காய்கனிகள் ஆனவுடன் வாழையடி வாழையொன்று ஜனனம், அது வந்தவுடன் தாய் விழுந்து மரணம். வாழை மரம் குலை தள்ளியவுடன் இறந்து போகிறது. அப்போ ஒரு பிறப்பு நேர்ந்தவுடன் ஒரு இறப்பு நேர்க்கிறது. இப்படி வரிசையா நீங்க பாருங்க. சங்கமத்தில் பங்கு கொள்ளும் மங்கை மலர் பங்கயத்தில் தங்கமணி பிள்ளை உண்டு ஜனனம், அது தன்கடமை தீர்க்கும் முன்னம் மரணம். சேற்றில் ஒரு செங்கழி நீர் ஏற்றுமணி தீபம் என சாற்றி வைத்த வண்ண மலர் ஜனனம், அது தன்னழகியினால் அடையும் மரணம். உண்ட பணக்காரனவன் தொந்தி என விம்மி வரும் நண்டில் ஒரு பிள்ளை நண்டு ஜனனம், அதை பெற்றவுடன் தாய் விழுந்து மரணம். ஆடுகடலூடு சிப்பி யோடு பள்ளி கொண்டிருந்து பாடுமணி முத்தம் ஒன்று ஜனனம், அதை நாடு பெற சிப்பி பெறும் மரணம். இப்படி எல்லா விஷயங்களிலேயும் ஜனனத்திற்கு பின்னாலே மரணம் நடக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்திலே மட்டும் இது தலைகீழாக நடக்கிறது என்று அந்த பாடலை முடித்தார் கண்ணதாசன். அது என்ன தெரியுமா? ஒன்று மட்டும் உண்மை, அறிவூற்றில் ஒரு பாட்டெழுதும் செந்தமிழ் மகாகவிக்கு மரணம், அது வந்த பின்புதான் பெருமை ஜனனம் என்று முடித்தார். ஒன்று மட்டும் உண்மை, அறிவூற்றில் ஒரு பாட்டெழுதும் செந்தமிழ் மகாகவிக்கு மரணம், அது வந்த பின்புதான் பெருமை ஜனனம் என்று முடித்தான். அப்போ பாரதியினுடைய வாழ்க்கையை எப்படி பாரதிக்கு மட்டும் அல்லது கவிஞர்களுக்கு மட்டும் இறப்புக்கு பின்னாலேதான் பெருமை பிறக்கிறது என்று A Poet's Death is Life என்று கலீல் கிப்ரான் 1920களில் எழுதினானே, அதனுடைய ரிஃப்ளெக்ஷனை பாரதியினுடைய வாழ்க்கையோடு கொண்டு வந்து ஒப்பிட்டு கவிஞர் கண்ணதாசன் எழுதினார். உங்க எல்லாருக்கும் இப்ப திரும்ப திரும்ப இந்த ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு அந்த பாடலை பற்றி கூட இளம்பெழுதி சொன்னார். உமர் கயாம் ஒரு அற்புதமான கவிஞன். உமர் கயாம் குடிப்பதை பற்றியும் சிற்றின்பங்களை அனுபவிப்பதை பற்றியும் உமர் கயாமை போல யாரும் வெளிப்படையாக அப்படி எழுதியது கிடையாது. அந்த உமர் கயாமுடைய பாடலை பாருங்கள். There are no sorrows that wine cannot allay. There are no sins that wine cannot wash away. There are no riddles that wine knows not to read. There are no debts wine is too poor to pay. அதாவது குடியினாலே தீர்க்க முடியாத கடன்களே இல்லை என்று எழுதியிருக்கிறார். பேசாத டிஆர்டிக்கு டெட் ரெக்கவரி ட்ரைபலுக்கு உமர் கயாமை எடுத்துக்கொண்டு போகலாம். அடுத்தது உமர் கயாம் எழுதினான், bring the bowl, at least in this dwells no shadowed distant bliss. Within the tavern
each man is a king. ஒரு அந்த மதுவை கொள்ளுகிற ஒரு கோப்பைக்குள்ளே ஒவ்வொரு மனிதனும் ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறார் என்று அவன் எழுதினான். Within the tavern, each man is a king. There are his dancing girls, and drunk is he, throned in the tavern, fear below his feet. பயம் என்பதை காலுக்கடியிலே போட்டு மிதித்துக் கொண்டு தலையிலே ஒரு மகுடத்தை சூட்டிக் கொண்டு அந்த கோப்பைக்குள்ளே ராஜாவாக ஒருவன் வலம் வருகிறான் என்று உமர் கய்யாம் எழுதினார். திரும்ப படிக்கிறேன் பாருங்கள். Within the tavern, each man is a king. There are his dancing girls, and drunk is he, throned in the tavern, fear below his feet. As wisely happy as a man may be. அப்ப உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு உமர் கய்யாம் பதில் சொன்னான், a book, a woman, and a flask of wine, the three make heaven for me என்று எழுதினார். a book, a woman, and a flask of wine, the three make heaven for me என்று எழுதினார். இப்ப இந்த பாடலை பார்த்தீர்கள் அல்லவா? கண்ணதாசனுடைய ஒரு சினிமா பாடல். நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டார்கள் இந்த பாடலை. அந்த பாடலை நான் சொல்லுகிறேன். எப்படி இந்த உமர் கய்யாமுடைய பாடலுடைய கவிதையினுடைய பிரதிபலிப்பாக அந்த பாட்டு இருக்கிறது என்று பாருங்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன், பல எண்ணத்தில் நீந்துகிறேன், அதுல சொர்க்கம் இருப்பது உண்மை என்றால் அது பக்கத்தில் நிற்கட்டுமே, வெறும் வெட்கங்கள் ஓடட்டுமே, இந்த கொக்குக்கு தேவை கூறிய மூக்கினுள் சிக்கிடும் மீன் கூட்டமே, அதன் தேவைகள் வாழட்டுமே. கட்டழகானதோர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, ஒரு கட்டில் அமைந்ததடா, அதில் சட்டங்கள் தர்மங்கள் ஏதுமில்லை, இன்ப சக்கரம் சுற்றுதடா, அதில் நான் சக்கரவர்த்தியடா. இந்த பாட்டை படித்துவிட்டு, within the tavern each man is a king, throned in the tavern, fear below his feet, there are his dancing girls என்பதை படித்து பாருங்கள். கட்டழகானதோர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, ஒரு கட்டில் அமைந்ததடா, அதில் சட்டங்கள் தர்மங்கள் ஏதுமில்லை, இந்த சக்கரம் சுற்றுதடா, அதில் நான் சக்கரவர்த்தியடா என்பது இந்த உமர் கய்யாமனுடைய கவிதையினுடைய பிரதிபலிப்பு. ஆனா அது மட்டுமல்ல, இந்த உமர் கய்யாம் கவிதையினுடைய பிரதிபலிப்பாக தனிப்பாடல்களையும் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். அதுல ஒரு தனிப்பாடல் அவர் கையில கோப்பை இருக்கிற போது அவருக்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றி எழுதிய பாட்டு. அதாவது ஒரு மனிதனுக்கு சொற்களின் மேலே இருக்கிற ஆளுமை, the control over the words and the felicity of expression கண்ணதாசனை போல இன்னொருவருக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டுல வந்துதான் நமக்கு தெரியாது. இந்த மதுவை குடிக்கிற போது அவருக்கு எவ்வளவு என்ன தோன்றுகிறது என்பதை அந்த பாட்டில் எழுதுகிறார். ரசமான தத்துவம் ராட்சச சிந்தனைகள், ரகமான கோப்பையில் சுவையான மதுவிலே ரகசிய தேவ கீதம். என்ன வார்த்தைகளை பாருங்கள். ரகமான கோப்பையில் சுவையான மதுவிலே ரகசிய தேவ கீதம், அசலான காவியம் அழகான ஓவியம் 1000 10 லட்சம், அடிவானம் பூமியில் கடலாடுகின்ற போல் அடிப்போடும் போதை உள்ளம், வசமான பெண்மையும் வளமான கிண்ணமும் வாழ்க்கையில் உள்ள மட்டும், வாராது வஞ்சகம் வாராது என்னிடம் வாராது மரண பயமே. வசமான பெண்மையும் வளமான கிண்ணமும் வாழ்க்கையில் உள்ள மட்டும், வாராது வஞ்சகம் வராதா,
வாராது என்னிடம் வாராது மரண பயமே. சரி, நீ என்ன பேசுகிறாய் என்று கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுகிறார், காற்றென்று நாயகன் விட்டதும் காற்றல்ல கள்ளுண்டு வந்த மூச்சு, கவி என்று பாவலன் தந்ததும் கவி அல்ல கல்லூரி வந்த பேச்சு, கூற்றென்ற பாதகன் வரும் முன்னர் நான் இங்கு கொஞ்சினால் என்ன போச்சு, குடி வாழ்க்கை என்பதன் பொருளே இது என்று நான் கூறினால் என்ன ஆச்சு. அடுத்த வரியை பாருங்கள். நேற்றைக்கும் நாளைக்கும் நடுவிலே இன்று நான் நினைப்பவை எனது வசமே, நிழலாடும் கிண்ணமே நீயுள்ள வரையனை நெருங்காது மரண பயமே என்று முடித்தார். நேற்றைக்கும் நாளைக்கும் நடுவிலே இன்று நான் நினைப்பவை எனது வசமே. நேற்றைக்கு நடந்தது என்னுடைய கண்ட்ரோல்ல முடிந்து போய்விட்டது. நாளைக்கு நடப்பது என்னுடைய கண்ட்ரோல் இல்லை, இன்றைக்கு நடப்பது என்னுடைய கண்ட்ரோல் இருக்குது. நேற்றைக்கும் நாளைக்கும் நடுவிலே இன்று நான் நினைப்பவை எனது வசமே, நிழலாடும் பின்னமே நீயுள்ள வரையனை நெருங்காது மரண பயமே என்று முடித்தார். இது மாதிரி ஒரு மிகப்பெரிய கவிதை பெண்மணியம் என்று. அந்த பெண்மணியம் என்கிற கவிதை கண்ணதாசனுடைய மனத்திற்குள்ளே சிற்றின்பத்திற்கும் பேரின்பத்திற்கும் இடையிலே ஏற்படுகிற ஒரு மிகப்பெரிய போராட்டம். இந்த வாழ்க்கையை உண்மை என்று நம்புகிறவர்கள் இந்த இந்திரியங்களின் வசம், புலன்களின் வசம் போய் புலன் இன்பங்களுக்கு ஆளாகிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் பெரியவர்கள் காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா என்று சொல்லி இந்த உடல் இன்பங்களை வெறுக்க சொல்லுகிறார்கள். இந்த இரண்டுக்கும் இடையிலே ஏற்படுகிற ஒரு முரண்பாட்டை, போராட்டத்தை கண்ணதாசன் ஒரு மிகப்பெரிய கவிதையிலே வடித்தார். ரொம்ப அற்புதமான தனி கவிதை. கண்ணதாசன் கவிதை தொகுதிகளில தனியாக இருக்கு, சினிமா பாட்டுல கிடையாது. அந்த பாடலை சொல்லுகிறேன் பாருங்கள். வண்ண கலையழகு மாளாத சிலையழகு, கண்ணில் கவியழகு கற்பனைக்கு பேரழகு, பின்னர் சடையழகு பேதலிக்கும் மார்பழகு, முன்னம் படை கூட்டி முகப்பழக்கும் மெய்யழகு, எண்ண தொலையாத இடையழகு தேவனவன் பெண்ணை படைத்ததற்கு பின்னழகிய மண்ணழகு, இப்படியும் பாடி எல்லாம் சதை எலும்பு கைப்பிடியில் சாம்பல், கால்களிலே பெரு நாற்றம், துப்புகிற எச்சில், தொடையெல்லாம் நோய் வெளுப்பு, மைப்பிடித்த கண்ணில் வழுகின்ற சீழ் வீச்சம், பொய்ப்பார்வை ஆறாத புண்ணே நடுச்சங்கம், தப்பிவிடு பாவை தடத்தை மறந்து விடு என்றே கவிபாடி என் முன்னோர் போயொழிந்தார், எத்தை நான் நம்புவதோ எதில் மனதை நாட்டுவதோ, தத்தை சிரிப்புக்கும் தத்தளிக்கும் மார்புக்கும் மெத்தை சுகத்திற்கும் மேலெழுமோர் வேட்கைக்கும் பற்று தரம் பார்க்கும் தீராத பார்வைக்கும் சுற்றி சுழன்றாடி சூறா வழி போல பற்றி இழுத்தென்னை பம்பரம்போர் ஆட்டுவிக்கும் கற்றை குழலுக்கும் காலெடுத்த வாழைக்கும் எங்கி கிடந்திட்ட இரவுகளை நினைப்பேனா, வாங்கி கொடுத்திட்ட வளத்தின் மகிழ்வேனா, கட்டிலே காதற் கனியை அணைத்தபடி சிட்டு குருவி என தீராமல் கட்டி பிடித்தும் கனிய முத்தம் கொடுத்தும் விட்டு வரும் மூச்சினிலே வீசும் கனலோடு தொட்டபடி தூங்கும் தொடர்கதையின் மகிழ்வேனா, உடலில் பலம் என்றும் குருதியில் நாற்றம் என்றும் உடலை சதை என்றும் உட்புறத்தை காயம் என்றும் சுடலைக்கு போகின்ற சோற்று துருத்தி என்றும் வாழ்வை முடிப்பேனா, மாமுனிவனாவேனா, வீழ்ந்தால் பெருங்காமம் விட்டுவிட்டால் மெய்ஞானம். என்ன வார்த்தையை பாருங்கள். வீழ்ந்தால் பெருங்காமம் விட்டுவிட்டால் மெய்ஞானம், ஆழ்ந்து உணர்ந்த பேர்க்கோ அதுவே திருஞானம். பெண்மணி உன்னை பெரிதாய் மதிக்கின்றேன், கண்மணி உந்தன் காலை வணங்குகிறேன், உன்மணி வாய்ச்சாரம் ஊற்றி கொடுத்து விடு, தினமும் எண்மணி வாயோடு இணைந்தே கிடந்து விடு, கிண்ணத்தில் மது ஊற்று கிண்ணென்னும் போதையிலே எண்ணங்கள் எல்லாம் இதழில் ததும்பட்டும், வண்ணத்தை காட்டு வடிவம் முழுவதையும் கண்ணாலே பார்க்கின்றேன், கண்ணாடி வேணியிலே சிற்றெரும்பாய் மாறி சிற்றணுக்காலத்தனையும் ஒவ்வொன்றாய் பார்த்தே ஓடித் திரிகின்றேன்,
ஆறத் தழுவுகிறேன் ஆவி உடலேற சாரத்தை குடிக்கின்றேன் சந்நிதியே தெய்வகமே ஏட்டில் எழுதாத எழுத்தையெல்லாம் உன்னுடலில் பாட்டாய் எழுதுகிறேன் பள்ளி திருமையிலே வைரன் தழுவாத பாவையரே பைங்கிளிகாள் உங்களை ஓர் வைரம் போல் என் மார்பில் சூடுங்கள். இப்படியெல்லாம் சொல்லி கடைசியிலே அந்த பாடலை கண்ணதாசன் முடித்தார். ஓர் கையிலே மதுவும் ஓர் கையில் மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேளையிலே ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லையெனில் ஏன் வாழ்ந்தாய் என்றே இறைவன் என்னை கேட்பான். உங்களுக்கு எல்லாம் தெரியாது, ஐ ஆம் அக்கௌண்டபிள் டு காட். நான் இறந்து போன பிறகு கடவுள் கேட்பான், என்னடா பண்ண நீ ஊர்ல போய் சும்மா இருந்துட்டு வந்தியா என்று கேட்பான். எனவே ஓர் கையிலே மதுவும் ஓர் கையில் மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேளையிலே ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லையெனில் ஏன் வாழ்ந்தாய் என்றே இறைவன் என்னை கேட்பார் என்று அந்த பாடலை முடித்தார். அப்போ கண்ணதாசன் என்று சொன்னாலே இதுதானா என்று எண்ணி பார்த்தால் அப்படி அல்ல. கண்ணதாசனுடைய வாழ்க்கை ஒரு புள்ளியிலே இருந்து தொடங்கி ஒரு அற்புதமாக பயணப்பட்டு அதனுடைய எதிர்வினையிலே அமைந்திருக்கிற இன்னொரு புள்ளியிலே போய் மறைந்த வாழ்க்கை கண்ணதாசனுடைய வாழ்க்கை. எப்படி என்றால், நாத்திகனாக தொடங்கி மிகப்பெரிய ஆத்திகனாக முடிந்த வாழ்க்கை கண்ணதாசனுடைய வாழ்க்கை. தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்திலே கண்ணதாசன் நாத்திகர். ஆனால் கண்ணதாசனை போல ஒரு மிகப்பெரிய ஆத்திகர் அவருடைய வாழ்க்கை முற்றுப்படுகிற போது கண்ணதாசனை போன்ற ஒரு மிகப்பெரிய ஆத்திகரை நாம் பார்த்திருக்க முடியாது. தேனி பெரிய குளத்திலே வருஷா வருஷம் நவராத்திரி விழா ஒன்று பெரிதாக நடக்கும். அதுல மிகப்பெரிய இலக்கியவாதிகள் ஆன்மீகவாதிகள் சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்கிறார்கள். கடந்த 70 ஆண்டுகளாக இந்த விழா நடக்குது. அந்த விழாவை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிற புலவர் ராஜரத்னம் என்பவர் எனக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை சொன்னார். அவர் சொன்னார், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ணதாசனை அந்த பெரிய குளம் விழாவிற்கு அழைத்து கொண்டு வந்தோம். அங்க என்ன அந்த விழாவை நடத்துகிற அமைப்பாளர்கள் ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க. பொதுவாக 7 மணி 8 மணிக்கு அந்த நிகழ்ச்சி தொடங்கும். மாலையில அந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னால பேச்சாளர்களை அந்த கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு மேடைக்கு அழைத்து கொண்டு போவார்கள். அது மாதிரி கண்ணதாசன் அந்த ஊருக்கு பேச வந்த போது அந்த கோயிலுக்கு அழைத்து கொண்டு போயிருக்கிறார்கள். கண்ணதாசன் பேச வேண்டிய தலைப்பு வேறு ஏதோ. ஆனால் அந்த புலவர் ராஜரத்னம் எனக்கு சொன்னார், கண்ணதாசன் அந்த கோயிலுக்கு போன போது அதுல ஒரு ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கிற கோலத்துல ஒரு சன்னதி இருக்கிறது. அந்த சன்னதியின் முன்னாலே நின்ற கண்ணதாசன் திடீரென்று தேம்பி தேம்பி அழுதார். காரணம் யாருக்கும் தெரியாது. அதற்கு பிறகு மேடைக்கு போன பிறகு கண்ணனை பற்றி ஒரு 2 மணி நேரம் கண்ணதாசன் பேசினார். இன்று வரை அதற்கு ஈடான ஒரு பேச்சை நான் கேட்டதே இல்லை. எங்களுடைய துரதிருஷ்டம், நாங்கள் அதை பதிவு செய்யாமல் போய்விட்டோம் என்று அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ நாத்திகம் என்கிற ஒரு புள்ளியிலே இருந்து தொடங்கி தேடுதல், சீக்கிங் என்கிற பாதையிலே பயணித்து ஆத்திகத்திலே முடிந்தது கண்ணதாசனுடைய வாழ்க்கை. அதனால இந்த கோப்பையை பற்றி பாடியது, மதுவை பற்றி பாடியது, மாதுவை பற்றி பாடியதெல்லாம் அது கடந்து வந்த பாதையாக நாம் பார்க்க வேண்டும். இந்த ஆத்திகத்திற்கும் நாத்திகத்திற்கும் உள்ள ஒரு அற்புதமான முரண்பாட்டை கூட ஒரு சினிமா பாடல்ல கண்ணதாசன் ரொம்ப அற்புதமாக பதிவு செய்தார். அவன் பித்தனா என்று ஒரு படம்னு நினைக்கிறேன் நானு. அந்த படத்துல ஒரு ஆணும் பெண்ணும் பாடுவதை போல ஒரு பாட்டு. அந்த ஆண் பாடுகிற போது என்ன கேட்கிறான், இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கிறான், அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான். இது பரவாயில்ல, இது இந்த வரி சாதாரண வரி.
இதை மிகப்பெரிய இலக்கிய தரம் வாய்ந்த வரி என்று நான் சொல்ல மாட்டேன். இறைவன் இருக்கின்றானா, அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான். ஆனா அடுத்த வரி மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு போகிற வரி. அந்த இறைவன் இருக்கிறானா என்று கேட்கிறவன் அடுத்த வரியில் சொல்றான், நான் ஆத்திகனானேன், அவன் அகப்படவில்லை. நான் நாத்திகனானேன், அவன் பயப்படவில்லை. என்ன அற்புதம் பாருங்கள். இறைவன் இருக்கின்றானா, மனிதன் கேட்கிறான், அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான். நான் ஆத்திகனானேன், அவன் அகப்படவில்லை. நான் நாத்திகனானேன், அவன் பயப்படவில்லை. நான் உடனே அந்த பெண் பாடுகிறாள். அவ சொன்னா, ஏண்டா இறைவன் இருக்கிறானான்னு நீ கேட்கிறியே, இறைவன் ஒரு கேள்வியை வைத்திருக்கிறான். அது என்ன கேள்வி தெரியுமா உனக்கு? மனிதன் இருக்கின்றானா, இறைவன் கேட்கிறான். அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான். நான் அன்பு காட்டினேன், அவன் ஆட்படவில்லை. என் துன்பம் தீர்க்கவும் அவன் துணை வரவில்லை என்று அந்த பெண் சொல்லுகிறாள். இறைவன் இருக்கிறானா என்று மனிதன் கேட்கிறானே, அப்படி கேட்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது? முதல்ல மனிதன் மனிதனாக இருக்கிறானா, மனிதன் இருக்கிறானா என்று இறைவன் கேட்கிறான் என்று அவள் அந்த பாட்டிலே பாடுகிறாள். இப்படி ஒரு புள்ளியில இருந்து தொடங்கி அதனுடைய ஆப்போசிட் எண்டுக்கு பயணப்பட்ட ஒரு தேடுதல் வாழ்க்கை கண்ணதாசனுடைய வாழ்க்கை. ஞானத்தை பற்றி கண்ணதாசன் பேசிய அளவிற்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி இந்த இந்திரியங்களின் வசப்பட்ட ஒரு வாழ்க்கை, புலன்களின் பின்னாலே போன ஒரு வாழ்க்கையினாலே என்ன விளைந்தது என்பதை கண்ணதாசன் ஞானம் பிறந்த கதை என்று தனி கவிதை தொகுப்புல ஒரு பாடல்களை எழுதியிருக்கிறார். இந்த காவடி சிந்து என்கிற ஒரு குறிப்பிட்ட முறையிலே பாடல் எழுதுவது என்பது கண்ணதாசனுக்கு ரொம்ப கைவந்த கலை. அந்த காவடி சிந்துல தனக்கு ஞானம் பிறந்த கதையை கண்ணதாசன் எழுதுகிறார். அவர் சொல்றார், எனக்கு ஞானம் இன்றைக்கு வந்துவிட்டது. ஆனா அதுக்கு நான் கொடுத்த விலை என்ன தெரியுமா? என்னுடைய ஆரோக்கியம். நான் பல தீய வழிகளிலே போய் என்னுடைய ஆரோக்கியத்தை இழந்து இன்றைக்கு ஞானம் பெற்றிருக்கிறேன். இதுதான் அந்த கவிதையினுடைய சம்மரி. இதை எப்படி சொன்னார் பாருங்கள். கார்கருத்த கூந்தல் இன்று சீர்வெழுத்து போன பின்பு நீர்வெழுப்ப எண்ணுதடி நெஞ்சு, இன்று தீயரிக்க வந்ததொரு பஞ்சு. கார்கருத்த கூந்தல், மேகத்தை போல கருத்திருந்த கூந்தல் தலைமுடி இன்றைக்கு சீர்வெழுத்து போயிற்று. கார்கருத்த கூந்தல் என்று சீர்வெழுத்து போன பின்பு நீர்வெழுப்ப எண்ணுதடி நெஞ்சு. நீர்வெழுப்பு என்றால் உடல் நீத்து போவது, திருநீற்றை பற்றி நினைப்பது. நீர்வெழுத்து போனதடி நெஞ்சு, இன்று தீயரிக்க வந்ததொரு பஞ்சு. ஐ am ready to be burned down to ashes. அடுத்தது, எனக்கு எப்படி ஞானம் வந்தது தெரியுமா? பொன்னி நதி அவ்வளவு போன ரத்தம் போன பின்னர் கன்னியரை ஏசுதடி உள்ளம், இது காலிடறி யானை விழும் பள்ளம். என்ன வார்த்தையை பாருங்கள். பொன்னி நதி எவ்வளவு போன ரத்தம் போன பின்னர் கன்னியரை ஏசுதடி உள்ளம், இது காலிடறி யானை விழும் பள்ளம். வெட்டுப்பட்ட புண்களிலும் வெம்மி நின்ற கட்டியிலும் கட்டுப்பட்டு நின்றதொரு காலம், இன்று கொட்டுவது ஞானம் எனும் மேளம் என்று முடித்தார் அந்த பாட்டை. இதை விட வேடிக்கை நீங்க நினைத்து பார்க்க முடியுமா? அதாவது எப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகவாதியாக கண்ணதாசன் மாறினா அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார் என்று உங்களுக்கு தெரியும். அதை விட நம்ம நினைத்து பார்க்க முடியுமா? ஒரு ஆதிசங்கருடைய பஜகோவிந்தத்தை கண்ணதாசன் பாடலாக மொழிபெயர்த்தார். பஜகோவிந்தம் உங்களுக்கு தெரியும். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சன் நிகிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ருங்கரணே. அதனுடைய பொருள் ரொம்ப சிம்பிள்.
பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஏ மூடனே, கோவிந்தனை பாடு. ஏன் பாடணும் என்றால், சம்பிராப்தே சந்நிகிதே காலே, நீ மரணப்படுக்கையிலே விழுந்த போது நகி நகி ரக்ஷதி டுக்ருங்கரணே, இந்த உலகத்தை பற்றி நீ படித்திருக்கிற அறிவெல்லாம் கிராமர். டுக்ருங்கரணே என்பது கிராமர், சான்ஸ்கிரிட் கிராமர். இந்த நீ 90 வயசுக்கு சில பேர் புதுசா ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறப்பா. எல்லாவற்றையும் மறக்க வேண்டிய வயதில புதுசா என்ன கத்துக்கிறது? அப்போ அந்த டுக்ருங்கரணே என்பது கிராமர். அந்த கிராமரை 80 வயதுக்கு நீ படித்து என்ன செய்ய போகிறாய்? அது நீ மரணப்படுக்கையில் இருக்கிற போது உனக்கு கை கொடுக்காது. எனவே கோவிந்த நாமத்தை நீ சதா சர்வகாலமும் பாடு என்பதுதான் பஜகோவிந்தனுடைய சாரம். அப்புறம் இந்த உலக வாழ்க்கையை எப்படி, அதுல இருந்து இந்த ஆசைகளை எப்படி விடுவது, ஏன் இந்த உடல் ஒரு அழுக்கு மூட்டை என்பதை எல்லாம் பஜகோவிந்தம் சொல்லுகிறது. இந்த பஜகோவிந்தத்தை கண்ணதாசன் அப்படியே உள்வாக்கியம் கொண்டு பாடலாக மொழிபெயர்த்தார். எப்படி மொழிபெயர்த்தார் பாருங்கள். பாடிடுக பாடிடுக பரந்தாமன் மெய்ப்புகழை பாடிடுக மூடமதியே, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அது அப்படியே பாருங்க. பாடிடுக பாடிடுக பரந்தாமன் மெய்ப்புகழை பாடிடுக மூடமதியே, பாடுவதில் தீர்ந்துவிடும் பழிபாவம் அத்தனையும் பரந்தாமன் சொன்ன விதியே, பாடுவதை விட்டு விட்டு பாணினி இலக்கணத்தை பற்றுவதில் நன்மை வருமோ, பாய்விரித்த வேளைதனில் காலனவன் சந்நிதியில் பாணினியம் காவல் தருமோ, பாடிடுக பாடிடுக பரந்தாமன்மை புகழை பாடிடுக மூடமதியே, சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ருங்கரணே, பாய்விரித்த வேளைதனில் காலனவன் சந்நிதியில் பாணினியம் காவல் தருமோ. அடுத்தது இன்னொரு ஸ்டான்ஸா. கொப்புளம் எழுந்ததென கொங்கை எழில் பொங்கி வரும் கோலையிடை கொஞ்சும் அழகும், கொத்தும்பிடி தத்தை மொழி அத்தனையும் ஓர் பொழியில் கோடை முகில் போல விலகும், கப்பிய சதைகளோடு இரத்தமும் எலும்பும் அது கற்பனைகள் காட்டி மறையும், கால்வழியில் நீர்வழிய கண்மணியில் சீழ்வழிய கர்மவினை போல அழுகும். என்ன பாருங்க, கால்வழியில் சீழ்வழிய கால்வழியில் நீர்வழிய கண்மணியில் சீழ்வழிய கர்மவினை போல அழுகும், இப்பொழுதும் அப்பொழுதும் எப்பொழுதும் கண்ணன் அவன் இணையடிகள் பற்று தினமே, இந்திரியம் என்றதொரு சுந்தர நிலா மகனின் இனிய புகழ் பாடு மனமே. அதுல அற்புதமாக ஒரு ஸ்டான்ஸால கண்ணதாசன் சொன்னார், வாழ்முனைக்குள்ளே இருந்து நூல்முனைக்கு வித்தெடுத்த மாலவனை பாடு மனமே. என்ன வார்த்தை பாருங்கள். வாழ்முனைக்குள்ளே இருந்து நூல்முனை, வாழ்முனைனா போர்முனை, நூல்முனைனாக்கா புக்கு. போர்முனையிலே இருந்து ஒரு புத்தகத்திற்கு வித்திட்டது கண்ணன். என்ன புத்தகம்? பகவத்கீதை. அத ஒரு வரியிலே அற்புதமாக, வாழ்முனைக்குள்ளே இருந்து நூல்முனைக்கு வித்தெடுத்த மாலவனை பாடு மனமே என்று பஜகோவிந்தத்தை டிரான்ஸ்லேட் பண்ணார். அடுத்தது சொற்களுக்கு இருக்கிற பவர். பாரதி மந்திரம் போல் சொல் வேண்டும் என்று சொன்னார். வேர்டு பவர், தி பவர் ஆஃப் தி வேர்ட். நீங்கள் பல நேரங்களிலே நாம் சொல்லுவது அப்படியே நடக்கிறது. காரணம், சொற்களுக்கு ஒரு சக்தி உண்டு. அந்த சொற்கள் ஒரு பர்டிகுலர் காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். நம்முடைய பழைய நூல்கள் மந்திர சாஸ்திரம் என்று இதை சொல்லுகிறது. கல்கட்டா உயர் நீதிமன்றத்திலே 12 ஆண்டுகளுக்கு மேலே நீதிபதியாக இருந்த சர் ஜான் வுட்ராப், அவர் மந்திர சாஸ்திரத்தை பற்றி தி கார்லண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அப்போ சொற்களுக்கு வலிமை உண்டு. சொற்களுக்கு வலிமை உண்டு. அதை ஒரு தடவை சொல்லிவிட்டால்
நீ அது சொன்னதற்கான விலையை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஒருத்தரை யூ அஃபெண்ட் சம்படி, ஒரு சொல்லை சொல்லி காயப்படுத்துகிறோம், அதற்கான விலையை கட்டாயம் ஒரு நாள் நாம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். நாம நீதிமன்றங்களிலேயே பார்க்கிறோம், ஒரு குறிப்பிட்ட நீதிபதி, நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை, ஒரு வழக்கறிஞரை பார்த்து டோன்ட் பார்க் என்று சொல்லுகிறார். அந்த வழக்கறிஞர் பின்னால ஒரு வழக்கை கொண்டு வந்து அது மிகப்பெரிய ஃபேமஸ் கேஸாக மாறியது. அப்போ சொற்களுக்கு வலிமை உண்டு. அதைத்தான் கண்ணதாசன் அந்த சினிமா பாட்டுல சொல்லாத சொல்லுக்கு, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் பாட்டுல சொல்லாத சொல்லுக்கு விலையேதுமில்லை என்று சொன்னார். இந்த சொற்களுக்கு இருக்கிற பவர், அதை கண்ணதாசனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க முடியும். இது கூட நீங்கள் தனிப்பாடல்களிலே பார்க்கலாம், நீ சினிமா பாடல்களிலே தேட முடியாது. ஒரு நாள் ஒரு சின்ன குழந்தை, 1 வயது கூட ஆகாத ஒரு குழந்தை தூங்கி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையை போய் எழுப்புகிறார்கள். அந்த குழந்தை ஏதோ பால் குடிக்கணும், ஏதோ எதற்காகவோ அந்த குழந்தையை எழுப்பினா அவ அம்மா. இதை பார்த்து கொண்டிருந்த கண்ணதாசன் ஏதோ ஒரு வேகத்திலே ஒரு பாடலை எழுதினார். தனிப்பாடல், அது சினிமா பாட்டல்ல. அந்த பாட்டில் என்ன பாட்டுனாக்கா, அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலிலே அமைதியினை காணட்டும், அன்பு குழந்தையவன் அரையாண்டு சிறுவனவன் இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம், அவன் சுகமாக தூங்கட்டும், கண்ணை விழித்திந்த காசினியை காணுங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கே அடி விழுமோ, காதல் வருமோ காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ முறைகிடுவார் துணை வருமோ, நன்றியில்லா நண்பர்தான் நாற்புறமும் சூழ்வாரோ, நலமிழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ, செய்ய தொழில் வருமோ திண்டாட்டம்தான் வருமோ, வெயில் நினைத்து வரும் வியர்வையிலே மூழ்கி போய் ஐயா பசி என்றே அலைகின்ற நிலை வருமோ, என்ன வரும் என்று யாரறிவார் இப்பொழுது, அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும், இப்பொழுது தூங்கட்டும் இனிமேல் விழிப்பதற்கு, இப்பொழுது தூங்கட்டும் இனிமேல் அழுவதற்கு, அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலிலே அமைதியினை காணட்டும் என்ற அந்த பாடலை முடித்தார் கண்ணதாசன். இந்த பாடலை கண்ணதாசன் பாடி 10 நாட்களுக்குள்ளாக அந்த குழந்தை இறந்து போய்விட்டது. அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் பாடிய 10 நாட்களுக்குள்ளே அந்த குழந்தை இறந்து விட்டது. அந்த இறந்து போன குழந்தையை நினைத்து தன்னுடைய தான் பாடிய பாடலுக்காக மனம் வருத்தப்பட்டு கண்ணதாசன் இன்னொரு பாடலை பாடினார். அதுல சொன்னார், முத்துமணி பல்லக்கு முளைத்தெழுந்த சிறு கீரை தத்துங் கிளி தேவதாரு உதிர்த்த இலை 10 மாதம் கூட பாலன் வயதாகவில்லை, செத்தபடி கிடக்கின்றான் சிரித்தபடி கிடக்கின்றான், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் என்றே நான் பாடியதன் ஈரம் உலரவில்லை, நான் பாடின பாட்டினுடைய ஈரம் கூட உலரவில்லை, அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் என்றே நான் பாடியதன் ஈரம் உலரவில்லை, 7 நாள் ஆகும் முன்பு இளம் கன்று தூங்கிவிட்டான், அறம் பாடி விட்டேனோ அறியேன் சிறு குருவி திறம் பாட மாட்டாமல் செத்த கதை பாடுகிறேன், கூற்றுவனுக்கென்ன குணக்கேடா நான் அறியேன், எவனுக்கு என்ன கெட்ட குணமா என்று சாடி பாடினான் கண்ணதாசன். அப்போ சாதாரணமாக நாம் நினைப்பதை போல இந்த உலக இன்பங்களிலே தன்னை இழந்து போன ஒரு சாதாரண மனிதன் அல்ல கண்ணதாசன். இலக்கியத்தையும் ஆன்மீகத்தையும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பாமரனிடம் கொண்டு போய் சேர்த்தவர் கண்ணதாசன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணதாசனுக்கு இருந்த இன்னொரு மிகப்பெரிய வரம் எக்ஸ்பெரிமெண்டேஷன். இப்போ தமிழ் இலக்கியங்களிலே நாம் அந்தாதி என்று கேள்விப்படுகிறோம்.
இந்த அந்தாதி பொதுவாக எப்படி வரும் என்று சொன்னால் 4 வரிகளாக பாடல்கள் இருக்கும். அந்த 4வது வரியினுடைய கடைசி சொல் எதுவாக இருக்கிறதோ அந்த சொல் அடுத்த ஸ்டான்ஸாவினுடைய முதல் வரியாக வரும். அதாவது அந்தாதி என்பது ஒரு ஸ்டான்ஸாவினுடைய அந்தம் எதுவோ அது அடுத்த ஸ்டான்ஸாவின் அடுத்த செய்யுளுடைய ஆதியாக வரும். அதுதான் அந்தாதி. ஆனா இதுல என்னன்னா, இலக்கியங்களிலே இந்த மாதிரி 4 வரி செய்யுள்களிலே அந்தாதி பாடுவதுதான் பழக்கமாகவும் எளிமையாகவும் இருந்தது. ஈஸி. 4 வரியில பாடிய போது 4வது வரியில் இருக்கிற கடைசி சொல்லை அடுத்த ஸ்டான்ஸாவினுடைய முதல் வரியாக போடுவது கொஞ்சம் எளியது. ஆனால் கண்ணதாசன் ஒரு சினிமா பாட்டிலே வரிக்கு வரி இந்த அந்தாதியை எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணினார். வரிக்கு வரி அந்தாதி பண்ணுவது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுல இன்னொரு என்ன செய்தார் என்றால், வரிக்கு வரி மட்டும் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணல, அந்த கதையினுடைய என்டையர் கரு அந்த பாடலிலே வரும். அந்த பாடல்ல வரிக்கு வரி அது அந்தாதியாகவும் அமையும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் 3 முடிச்சு என்று ஒரு படம். அந்த 3 முடிச்சு படத்திலே ஒரு காதலன் ஒரு காதலி, அந்த காதலியினுடைய நண்பன் ஒருவன், அந்த நண்பனுக்கு இந்த பெண் மேலே ஆசை. அந்த போட்டுல போறாங்க. ஏரியில போட்டுல போகிற போது அந்த காதலன் கீழே விழுந்து இறந்து விடுகிறான். இந்த காதலனுடைய நண்பன் இவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். அவன் இந்த நண்பனுடைய அப்பாவை கண்டுபிடித்து அவனிடம் போய் அவனுக்கு மனைவி ஆகி விடுகிறான். அப்போ இது இந்த காதலனுடைய நண்பனுக்கு அது மிகப்பெரிய ஷாக் ஆகுது. இப்போ இதுதான் கதை. இந்த கதையினுடைய சுருக்கத்தையும் இதனுடைய பாடல்ல எப்படி அந்தாதி வந்தது என்பதையும் பாருங்கள். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள், நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள், கனவலைகள் தொடர்வதற்கு காமனவன் மலர்கணைகள், மலர்கணைகள் பாய்ந்து விட்டால் மடியிரண்டும் பஞ்சனைகள், பஞ்சனையில் பள்ளி கொண்டால் மனமிரண்டும் தலையணைகள், தலையணையில் முகம் புதைத்து சரசமிடும் புதுக்கலைகள், புதுக்கலைகள் பெறுவதற்கு பூமாலை மணவினைகள், மணவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவகையில், விதிவகையை தெளிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். அந்த பாட்டு ஆரம்பிச்சது வசந்த கால நீரலைகள், அந்த பாட்டு முடிஞ்சது வசந்த கால நீரலைகள். ஒவ்வொரு வரியினுடைய கடைசி வார்த்தை அடுத்த வரியினுடைய தொடக்க வார்த்தையாக இந்த பாட்டுல இருக்கு. வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள், நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள், கனவலைகள் முடிவதற்கு காமனவன் மலர்கணைகள், மலர்கணைகள் பாய்ந்து வென்றால் மடியிரண்டும் பஞ்சனைகள், பஞ்சனையில் பள்ளி கொண்டால் மனமிரண்டும் தலையணைகள், தலையணையில் முகம் புதைத்து சரசமிடும் புதுக்கலைகள், புதுக்கலைகள் பெறுவதற்கு பூமாலை மணவினைகள், மணவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவகையில், விதிவகையை தெளிவு செய்யும் வசந்த கால நீரலைகள் என்று வரிக்கு வரி ஒரு அந்தாதியை பாடி அதுல இந்த என்டையர் அந்த கதையினுடைய முழு கருவையும் கொண்டு வந்தது கண்ணதாசனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட். தனிப்பாடல்களிலே கண்ணதாசனுடைய தத்துவ பாடல்களை நாம் சினிமாவில் நிறைய பார்த்திருக்கிறோம். சட்டி சுட்டதடா பாடு, போனால் போகட்டும் போடா, இது மாதிரி எத்தனையோ பாடல்கள்
நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால். இது மாதிரி தத்துவ பாடல்கள், கண்ணதாசனுடைய எத்தனையோ தத்துவ பாடல்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். உங்களுக்கு எல்லாம் இன்னொரு தெரிந்த ஒரு தத்துவ பாடல் இந்த அண்ணன் என்னடா தம்பி என்னடா பாட்டு. ஆனா அந்த அண்ணன் என்னடா தம்பி என்னடா பாட்டுல என்ன ஒரு அற்புதம் என்று பார்த்தால், கையில காசு இல்லாமல் அந்த ஹீரோ ரோட்ல போகிறான், யாரும் உதவிக்கு வரவில்லை. அப்போ அவங்க சொந்தக்காரன் உதவிக்கு வரவில்லை. அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே. அதெல்லாம் பரவாயில்ல, பின்னால வருவதுதான் ரொம்ப ஆச்சரியம். தனக்குத்தானே அவன் ஆறுதல் சொல்லி கொடுக்கிறான். அவன் கேட்கிறான், ஒரு கோழி, அதுக்கு சேவலுக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சாங்க? இல்ல அந்த கோழி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது, அந்த குஞ்சுகளுக்கெல்லாம் யார் சாப்பாடு போட்டார்கள்? அந்த குஞ்சு பெரியதாகிறது, பெருசான பிறகு அது தனியா போயிடுது. இதுக்காக ஏதாவது கோழியோ அல்லது சேவலோ வருத்தப்படுதா? நாம பெற்ற நாம் வளர்த்த குஞ்சுகள் தனியா போச்சேன்னு அது வருத்தப்படுதா? இல்லையே. மனிதன் மட்டும் ஏன் வருத்தப்படுகிறான்? ஏன் இப்படி பணத்தை தேடி ஓடுகிறான் மனிதன்? இது அத்தனையும் அந்த பாட்டுல கொண்டு வந்து வைக்கிறார் கண்ணதாசன். அவர் சொன்னாரு, அண்ணன் என்னடா தம்பி என்னடா பாட்டுல, பெட்டை கோழிக்கு கட்டி சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் போட்ட பின்னரும் சோறு போட்டவன் யாரடா. என்ன பாருங்க, பெட்டை கோழிக்கு கட்டி சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் போட்ட பின்னரும் சோறு போட்டவன் யாரடா, வளர்த்த குஞ்சுகள் பிரிந்து போனதும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. எப்படி சொன்னா பாருங்க, மனிதர்களுக்கு ஒரு குட்டி பிரிந்து போய்விட்டது என்றால் குட்டி வளர்ந்து பிரிந்த பிறகு மிருகங்களிலே எந்த தாயும் வருத்தப்படுவதில்லை. ஆனால் மனிதன் ஏன் வருத்தப்படுகிறான் என்றால், மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்றார். உபனிஷதம் என்ன சொல்லுகிறது என்றால், மனயேவ மனுஷ்யானாம் காரணம் பந்தமோக்ஷயே. Mind is the root cause for both bondage and salvation. ரொம்ப வேடிக்கை. உபனிஷத்தினுடைய மிக உயரிய தத்துவம். நீங்க ஒரு 2 பொருள்களை ஒட்ட வேண்டுமானால் அதுக்கு ஃபெவிகால் வேணும். 2 பொருள்களை பிரிக்க வேண்டுமானால் சிசர் வேணும். ஆனா உபனிஷதம் என்ன சொன்னது, மனம் என்கிற ஒரே பொருள் மனிதனுக்கு எப்படி ஃபெவிகாலாகவும் ஆக்ட் பண்ணுது, எப்படி சிசராகவும் ஆக்ட் பண்ணுது. மனயேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷையே. பந்தம் ஏற்பட வேண்டுமானால் ஒட்ட வேண்டும், ஃபெவிகாலா ஆக்ட் பண்ணும். மனம்தான் இதை செய்கிறது. மோக்ஷம் லிபரேஷன் வேண்டுமானால் ஆசை, மனம் ஆசையிலே இருந்து வெட்டப்பட வேண்டும், சிசர் வேணும். மனம் அந்த ரோலை செய்கிறது. அப்ப மனிதன் துயரப்படுவதற்கு காரணம் அவனுடைய மனம். இதை கொண்டு போய் கண்ணதாசன் அந்த பாடலிலே வைத்தான். மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. அடுத்தது ரொம்ப அற்புதம். மிகப்பெரிய பதவியிலே இருப்பவர்கள் அந்த பதவி போன பிறகு என்ன ஆகிறது என்பதை அடுத்த வரியிலே கண்ணதாசன் சொன்னார். வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து நிற்கிறார் பாரடா, கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவன் யாரடா. நீங்க, நான் வேடிக்கையாக நினைப்பேன், நான் சென்னையில இருந்த வரைக்கும் ஜனவரி 1ஆம் தேதி ஆனால், நான் நீதிபதியாக இருந்த போது, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த போது, ஜனவரி 1ஆம் தேதி கிட்டத்தட்ட 300 பேருடைய வீட்டுக்கு வருவார்கள். இப்ப நான் ரிட்டையர் ஆன பிறகு நான் என்ன நினைக்கணும்னா, வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா,
கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவன் யாரடா. இதை ஞாபகம் கொள்ள வேண்டும். அடுத்தது சொன்னான், உறவு என்பது இந்த உலகத்தில் எப்படி வரும் என்று. பணத்தின் மீது தான் பற்று என்ற பின் பந்த பாசங்கள் ஏதடா, பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா. நீங்க வாழ்க்கையில எவ்வளவோ பேர் நண்பர்களை நாம் ரொம்ப உயர்வாக நினைக்கிறோம். ஏன்னா நாம ரொம்ப கிரிட்டிக்கல் டைம்ல அவர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள் என்று. அதை சொல்லுகிறான், பணத்தின் மீதுதான் பற்று என்ற பின் பந்த பாசங்கள் ஏதடா, பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா என்று அந்த பாட்டை முடித்தான். இதுல ஒரு வேடிக்கை இருக்கிறது. கண்ணதாசன் தனிப்பாடல்களிலே விரிவாக சொன்ன பல விஷயங்களை சினிமா பாடல்ல சுருக்கமாக சொல்லி இருக்கிறார். 2 உதாரணம் பாருங்கள். நான் பெண்மணியம் என்ற ஒரு மிகப்பெரிய கவிதையை சொன்னேன். வண்ண கலையழகு, மாளாறு சிலையழகு, கண்ணீர் கவியழகு, கற்பனைக்கு பேரழகு, பின்னர் சடையழகுன்னு போய் ஓர் கையிலே மதுவும் ஓர் கையில் மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேலை, அது சொன்னேன் இல்லையா? அந்த பாடலைத்தான் சுருக்கமாக, இது மாலை நேரத்து மயக்கம், பூ மாலை போல் உடல் மணக்கும், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர துடிக்கும் தயக்கம் என்று ஆரம்பித்து, அதுலேயும் உடலும் உடலும் சேரும் வாழ்வை உலகம் மறந்தால் என்ன என்று அவன் ஞானம் பேசுவான், இவள் சிற்றின்பம் பேசுவாள். அது அப்படியே விரிவாக்கம் செய்தது பெண்மணியம் கவிதை. அதே மாதிரி இந்த அண்ணன் என்னடா தம்பி என்னடா பாட்டுல இந்த வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து நிற்கிறார் பாரடா, கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவன் யாரடா என்று சுருக்கமாக சொன்ன விஷயத்தை கண்ணதாசன் விரிவாக சொன்ன ஒரு தனிப்பாடல். அந்த தனிப்பாடலுக்கு பெயர் என்ன தெரியுமா? ரொம்ப வேடிக்கை. ஒரு மிகப்பெரிய தனிப்பாடல் அது. அந்த பாட்டினுடைய தலைப்பு என்னன்னா, ஒரு கந்தல் துணியின் கதை. ஒரு கந்தல் துணியின் கதைன்னு ஒரு பாட்டு கண்ணதாசன். பெரிய மிகப்பெரிய தனிப்பாடல், வேற ஒண்ணும் இல்லை. அந்த பாட்டினுடைய பொருள் என்னன்னாக்கா, ஒரு காட்டுல பருத்தி செடியில பஞ்சு முளைத்தது. அந்த பருத்தி முளைத்தது. அந்த பருத்தியை கொண்டு போய் பஞ்சு எடுத்து, அந்த பஞ்சை எடுத்து மில்லுக்கு அனுப்பிய பிறகு நூலாயிற்று. அந்த நூல் அதற்கு பிறகு துணி ஆயிற்று. அந்த துணி ஒரு நல்ல அற்புதமான ஆடையாக மனிதன் மேலே வந்து அமர்ந்தது. புதுசா ஒரு ட்ரெஸ் வந்தவுடன் நாம் என்ன செய்கிறோம்? அதை நல்லா அயர்ன் பண்ணி பீரோவில் கொண்டு போய் வைக்கிறோம். நல்ல இம்பார்ட்டன்ட் அக்கேஷன்ஸ்ல அந்த துணியை எடுத்து போட்டு அழகு பார்க்கிறோம். ஆனால் ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் கழித்த பிறகு அந்த துணி கொஞ்சம் கொஞ்சமா பழசான பிறகு நாம் என்ன செய்கிறோம் என்பதை கண்ணதாசன் எண்ணி பார்க்கிறார். இந்த பாட்டை பாருங்கள். அந்த ரொம்ப அற்புதமான நடையிலே அமைந்த பாட்டு. கரிசல் காட்டு கழனியில் சில கால்கள் கனிந்த கனிவு, சில கைகள் கனிந்த கனிவு, குடிசை எரிக்கும் விளக்கின் ஒளியை போல இலைகள் 2 வரவு, அதில் இயற்கை கலந்த அழகு, பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே, அந்த கரிசல் கழனி மேலே, அது சிரித்த அழகில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போலே, அந்த வண்ண செடியின் மேலே, பருத்தி எடுத்து கொட்டை பிரித்ததும் பஞ்சு குவியலாச்சு, மில்லை பார்க்க பயணம் போச்சு, அதை திருத்தி எடுத்து பார்க்கும் போது சின்ன இழைகளாச்சு, நூல் என்னும் பெயர் உண்டாச்சு. இப்படி சொல்றான். பருத்தி காட்டுல வளைந்தது, பஞ்சாச்சு, நூலாச்சு, மில்லுக்கு போச்சு, ஆடையாச்சு. இது நல்ல அற்புதமான புது ஆடையாக இருக்கிற போது அதை பீரோவுக்குள்ளே வைத்து பூட்டி பூட்டி அழகு பார்த்த மனிதன் என்ன செய்கிறான்? கொஞ்ச நாள் ஆகி அது பழைய துணியாகி அது கிழிந்து போய் கந்தல் துணியான பிறகு அந்த 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 கவிதையினுடைய தலைப்பே ஒரு கந்தல் துணியின் கதை.
அது கந்தல் துணியான பிறகு என்ன அதுக்கு நடக்கிறது என்றால், எந்த பீரோவுக்குள்ளே அந்த துணி ரொம்ப மரியாதையாக வைத்து பூட்டப்பட்டதோ அந்த பீரோவில மேல இருக்கிற தூசியை தட்டுவதற்கு அந்த துணிதான் பயன்படுகிறது. எதற்குள்ள ரொம்ப மரியாதையாக நீ கொண்டு போய் வைக்கப்பட்டாயோ அதனிடமே நீ மரியாதை இழந்து போவதுதான் வாழ்க்கை என்கிற தத்துவத்தை கடைசியிலே கொண்டு வந்து முடிக்கிறார். நான் சொன்ன வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து நிற்கிறார் பாரடா, கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவன் யார். அதற்கு அப்படியே கருத்து வரா மாதிரி, வில்லை பார்க்க பயணம் போச்சு, அது திருத்தி எடுத்து பார்க்கும் போது சின்ன இழைகளாச்சு, நூல் என்னும் பெயர் உண்டாச்சு. வாழும் போது வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி, வாழும் போது வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் என்னை எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி என்று கேட்டார். நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி என்று கேட்டார். கண்ணதாசனுக்கு இன்ஸ்பிரேஷன் என்பது எப்படியெல்லாம் வந்தது என்பதற்கு பல செய்திகள் உண்டு. ஒரு தடவை கண்ணதாசன் எங்கேயோ போகிற போது ஒரு யாரோ ஒருத்தர் மேடையில பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஸ்பீச் அவருடைய அந்த பேச்சு அவருடைய காதல விழுது. அந்த காதல விழுகிற பேச்சில் அந்த பேச்சாளர் என்ன சொன்னார், எல்லாரும் கேட்கிறார்கள், சீதையை ராமன் தூக்கி கொண்டு போன பிறகு சீதைக்காக உருகி உருகி மானை பார்த்து, மரத்தை பார்த்து, மயிலை பார்த்து காட்டிலே அழுத ராமன் கடைசியிலே யாரோ ஒருவன் தவறாக பேசினான் என்பதற்காக சீதையை காட்டிற்கு அனுப்பினானே, அது நியாயமா என்று பல பேர் கேட்கிறார்கள். அந்த பேச்சாளர் சொல்றாரு, யாரோ ஒரு பேச்சாளர் பேசுறாரு, அதை கண்ணதாசன் கேட்கிறார். அந்த பேச்சாளர் சொல்றாரு, யாரோ எந்த சீதையை ராவணன் தூக்கி போன பிறகு அவளுக்காக ரொம்ப அழுதானோ அந்த ராமன், அவனே எப்படி யாரோ ஒருவன் தவறாக பேசியதற்காக சீதையை காட்டிற்கு அனுப்ப முடியும் என்று கேட்கிறார்கள். சீதையை பிரிந்த போது அழுது புலம்பிய ராமன் சீதாராமன், சீதையை காட்டிற்கு அனுப்பிய ராமன் ராஜாராமன், கோசல் நாட்டினுடைய ராஜாவாக இருந்த ராமன், சீதையை பிரிந்த போது வருந்திய ராமன் சீதையின் கணவனாக இருந்த சீதாராமன் என்று அந்த பேச்சாளர் பேசினார். இந்த பாட்டை கேட்டான் கண்ணதாசன். உடனே அப்போ பாடல் எழுத வேண்டிய ஒரு படத்திற்கு கண்ணதாசன் எழுதினார். 12 ராமனுடைய பெயர்களை வைத்து கண்ணதாசன் பாட்டை எழுதினார். இந்த பாட்டை பாருங்கள். ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவர் வணங்கும் தெய்வமடி. அந்த பாட்டுல ஒரு வேடிக்கை இருக்கிறது. ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவர் வணங்கும் தெய்வமடி. அப்ப நீங்க ராமனை வணங்கவில்லையானால், அதை பற்றி நீங்கள் யாராவது வணங்கவில்லை தவறாக பேசினால் நீங்கள் வருத்தப்படாதீர்கள். காரணம், அவன் நல்லவர் வணங்கும் தெய்வம். அதோட வச்சுக்கங்க. அதுல எத்தனை ராமனை பற்றி சொன்னான் பாருங்கள். கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன், காதலுக்கு தெய்வம் அந்த சீதாராமன், அரசாள வந்த மன்னன் ராஜாராமன், அலங்கார ரூபன் அந்த சுந்தரராமன், தாயே என் தெய்வம் என்ற கோசலராமன், தந்தை மீது பாசம் கொண்ட தசரதராமன், வீரமென்னும் வில்லை ஏந்தும் கோதண்டராமன், வெற்றி என்று போர் முடிக்கும் ஜெயராமன், வம்சத்திற்கொருவன் ரகுராமன், ரகுவம்சம், வம்சத்திற்கொருவன் ரகுராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன். ஏன்னா சிவன் சைவ மதம், ராமன் வைணவம், மதங்களை இணைப்பவன் சிவராமன், மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்தராமன் என்று 12 ராமநாமங்களை வைத்து ஒரு பாடலை எழுதுகிறார் கண்ணதாசன்.
அந்த இன்ஸ்பிரேஷன் எங்கிருந்து வந்தது என்று பாருங்கள். இன்னொன்று, கண்ணதாசன் சில செய்திகளை ஒரு வரியிலே கண்ணதாசனால் சொல்ல முடியும். உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுகிறேன். பக்த மீராவினுடைய கதை நமக்கு தெரியும். பக்த மீரா ஒரு மன்னனுக்கு மனைவியாகிறாள். ஆனால் சிறு வயதிலே இருந்து கண்ணனிடம் மனதை பறிகொடுத்தவள். அதனால அந்த கோயில் கட்டி அந்த கண்ணனிடமே இறுதியிலே போய் ஐக்கியமாகிறாள் பக்த மீரா. இந்த கதை நமக்கு தெரியும். கண்ணதாசன் வானம்பாடி படத்திலே கங்கைக்கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவிலே என்று ஒரு பாட்டு. அந்த பாட்டுல பாருங்க, பக்த மீராவினுடைய வாழ்க்கையை ஒரு வரியிலே சொன்னார். எப்படி சொன்னார் தெரியுமா? கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை, கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை. அதுல என்ன வேடிக்கை என்றால், கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை, கண்ணன் முகம் கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவருக்கு கொடுப்பதில்லைன்னு சொல்ல, இன்னொருவர் கொள்வதில்லை என்று சொன்னார். கொள்வது வேறு, கொடுப்பது வேறு. கொடுப்பது என்பது யுவர் வாலண்டரி ஆக்ஷன். கொள்வது என்பது உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ உங்களிடமிருந்து புடுங்கிக் கொள்ள முடியும். கண்ணனுக்கு தந்த உள்ளத்தை இன்னொருவர் புடுங்கிக் கொள்ளக்கூட முடியாது என்கிற கருத்தை வைத்து இந்த 2 வரியிலே மீராவனுடைய வாழ்க்கையை கண்ணதாசன் நினைத்தார். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியும், பல பாடல்களிலே, திரைப்பட பாடல்களிலே கண்ணதாசன் அந்த என்டையர் கதையினுடைய கரு, சிச்சுவேஷன், அதை கொண்டு வந்து இணைக்க முடியும். அப்படி இணைக்கிற போது மிக உயர்ந்த தத்துவங்களை, நமக்கு தெரிந்த நமக்கு தெரியாத அற்புதமான தத்துவங்களை கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார். இந்த நெஞ்சிலோர் ஆலயம் என்று ஒரு படம். அந்த நெஞ்சிலோர் ஆலயம் படத்தினுடைய கதை உங்களுக்கு தெரியும். ஒரு கணவன் மனைவி, அந்த கணவனுக்கு கேன்சர். அவனை ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அந்த கணவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய டாக்டர் இந்த மனைவியினுடைய முன்னாள் காதலன். இதுதான் கதை. இந்த கணவனுக்கு தான் இறந்து போய் விடுவோம் என்று நினைக்கிறார். எப்படி என்ன இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகாது, நாம் இறந்து போய் விடுவோம் என்று பயப்படுகிறார். இறந்து போவதற்கு முன்னால தன்னுடைய மனைவியை அந்த திருமணம் செய்த அன்றைக்கு எப்படி பார்த்தோமோ அது மாதிரி பார்க்க வேண்டும் என்று அந்த மணக்கோலத்துல வர சொல்லுகிறார். அவள் அந்த மணக்கோலத்திலே வந்து உட்கார்ந்த பிறகு அவள் பாடுகிற பாட்டு தான் சொன்னது நீதானா, சொல் சொல் என்னுயிர் என்ற பாட்டு. அந்த பாட்டுல பாருங்க, ஒரு இறந்து போக போகிறோம் என்ற மனோநிலையிலே இருப்பவனும், இறப்பை பற்றி தத்துவவாதிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்கிற நினைப்பையும் நீங்கள் மனதிலே கொண்டு இந்த பாடலை பார்த்தால் அந்த பாட்டினுடைய அர்த்தம் ரொம்ப அற்புதமாக புரியும். அதுல என்ன சொல்லுகிறார் பாருங்க, 2வது பேரா 3வது பேரால, பறவை பறந்து செல்ல விடுவேனா, அந்த பரம்பொருள் வந்தாலும் தருவேனா, மாய பறவை ஒன்று வானில் பறந்து வந்து வாவென்றழைப்பா இல்ல, வாழ்க்கை கனவுகளை முடித்தாயா, ஒரு வாசல் திறந்ததென்று நினைத்தாயா, மாய பறவை ஒன்று வானில் பறந்து வந்து வாவென்று அழைப்பதை கேட்டாயா. அந்த இறந்து போகிற மனோநிலையிலே இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு தன்னை அழைப்பது போன்ற ஒரு இமேஜ் உருவாகும் என்று சொல்லுகிறார்கள். அதை கொண்டு வந்து கண்ணதாசன் வைக்கிறார். வாழ்க்கை கனவுகளை கலைத்தாயா, ஒரு வாசல் திறந்ததென்று நினைத்தாயா, மாய பறவை ஒன்று வானில் பறந்து வந்து வாவென்று அழைப்பதை கேட்டாயா,
பறவை பறந்து செல்ல விடுவேனா, அந்த பரம்பொருள் வந்தாலும் தருவேனா, உன்னை அழைத்து செல்ல எண்ணும் தலைவனிடத்தில் என்னையே நான் தர மறுப்பேனா என்று முடிக்கிறார். சத்தியவான் சாவித்தினுடைய கதையை அங்கே நினைவிலே வைத்துக் கொண்டதை பார்த்தீர்கள் என்றால், உன்னை அழைத்து பறவை பறந்து செல்ல விடுவேனா, அந்த பரம்பொருள் வந்தாலும் தருவேனா, உன்னை அழைத்து செல்ல எண்ணும் தலைவனிடம் என்னையே நான் தர மறுப்பேனா என்பதை அதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இன்னொன்னு, இன்றைக்கெல்லாம் நாம் பல பாடல்களை பார்க்கிறோம். நல்ல நல்ல உணர்ச்சிகளை கூட, நல்ல காதலை கூட கொச்சைப்படுத்துகிற பாடல்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு எரோட்டிசிசம், காமத்தை கூட ரொம்ப சொபிஸ்டிகேட்டடாக கண்ணதாசனை போல யாரும் பாட முடியாது. காதலையே கொச்சைப்படுத்துகிற கவிதைகள் மலிந்து விட்ட நாட்டிலே காமத்தை ரொம்ப சொபிஸ்டிகேஷனாக கையாளுவது கண்ணதாசனை போல யாரும் பண்ணது கிடையாது. நீங்க ஒரு படம், அந்த படத்துல சிவாஜி கணேசன் கல்லூரி பேராசிரியராக நடிக்கிறார். ஆண்டவன் கட்டளை என்ற படம். அவர் விவேகானந்தரை தன்னுடைய ஐடலாக ஏற்றுக்கொண்டு பிரம்மச்சாரியாக வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு பணி செய்ய வேண்டும் என்று புலன்களை அடக்கி கொண்ட ஒரு கேரக்டர் சிவாஜி. புலன்களை வென்று விவேகானந்தரை போல் பிரம்மச்சரியத்தில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர். அவரோட மாணவியாக வருகிற தேவிகா இவர் மேல ஆசைப்பட்டு அவர் செட்யூஸ் பண்ற மாதிரி ஒரு பாட்டு. இந்த பாட்டுல எவ்வளவு சொபிஸ்டிகேஷன் பாருங்க. அழகே வா, அருகே வா, கலையே வா, தலைவா வா என்கிற பாட்டு. அந்த பாட்டுல ஒரே ஒரு பேரா பாருங்க, 2 பேரா சொல்றேன். இந்த ஆற்றினில் ஓடம் ஓடி வரும், அந்த ஓடத்தில் உலகம் கூடி வரும், நம் முன்னவர்கள் வெறும் முனிவர் இல்லை, அவர் தனித்திருந்தால் நாம் பிறப்பதில்லை. நம் முன்னவர்கள் வெறும் முனிவர் இல்லை, அவர் தனித்திருந்தால் நாம் பிறப்பதில்லை. அடுத்தது டாப்பு, ரொம்ப அழகா சொன்னாரு. ஒரு மொழி, அதாவது இந்த உறவு கணவன் மனைவி என்கிற உறவை எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். ஒரு மொழியறியாத பறவைகளும் இந்த வழியறியும் இந்த உறவறியும். யாராவது கிளாஸா எடுத்தாங்க பேர்ட்ஸுக்கெல்லாம் போய், அனிமல்ஸுக்கெல்லாம், ஒரு மொழியறியாத பறவைகளும் இந்த வழியறியும் இந்த உறவறியும், இரு விழியிருந்தும் நல்ல மொழியிருந்தும் இங்கு வழியிருந்தும் ஏன் மயங்குகிறாய் என்று அவள் கேட்கிறாள். கேட்டுவிட்டு சிவாஜி ஓடுறாரு, சொல்றா, ஒரு கேள்வியை உன்னிடம் கேட்டுவிட்டேன், அந்த கேள்வியை எங்கே போட்டு விட்டாய், என்ன தேடுகிறாய், எங்கு ஓடுகிறாய், உன் தேவைகளை ஏன் மூடுகிறாய் என்று அந்த பாட்டை முடித்தார் கண்ணதாசன். அவ்வளவு சொபிஸ்டிகேஷன். ஒரு அபூர்வராகங்கள் படம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த படத்தினுடைய கதை, ஒரு மேன், அந்த மேனுடைய சன், ஒரு விமன், அந்த விமனுடைய டாட்டர். அந்த விமன் ஒருவனால் காதலிக்கப்பட்டு அதுல குழந்தை பிறந்து அதற்கு பிறகு கைவிடப்பட்டவள். ஸோ அந்த விமன் அண்ட் ஹர் டாட்டர், ஒரு மேன், a widower and his son. இந்த சன் ஒரு ரெவல்யூஷனரி, அப்பாவோட சண்டை போட்டுக்கொண்டு வெளில போயிடுறான். இந்த அம்மாவுக்கு பெண்ணுக்கும் தகராறு, அந்த பெண் வெளியே போகிறாள். போனவள் இந்த மேனோட வீட்டுல போய் சேருகிறாள். இந்த பையன் இந்த விமனோட வீட்டுக்கு வந்து சேருகிறான். இப்போ இந்த மேனோட சன் அந்த விமனை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான். அந்த விமனுடைய டாட்டர்
இந்த பையனுடைய அப்பாவை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார். ஸோ இந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் கதை. அந்த கதை மொத்தமுமே இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஒரே ஒரு கேள்வி. அந்த படத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் தெரியும். ஒரு கேள்வி திரும்ப திரும்ப அந்த படத்துல வரும். என்ன கேள்வினா, என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகனுக்கு அப்பா என் மகனுக்கு மாமனாரானால் அவருக்கும் எனக்கும் என்ன உறவு? அதான் ஒரு கேள்வி. என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகனுக்கு அப்பா என் மகனுக்கு மாமனாரானால் எனக்கும் அவருக்கும் என்ன உறவு? இந்த கேள்வி திரும்ப திரும்ப அந்த படத்துல வரும். இந்த படத்துல கடைசி கிளைமேக்ஸ், இந்த 4 பேருடைய மேன், சன், விமன், டாட்டர், இந்த 4 பேரோட ஐடென்டிட்டி தெரிஞ்சு போச்சு. இனிமே இந்த கல்யாணம் நடந்தா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். யாரை என்ன உறவு சொல்லி யார் கூப்பிடுவது என்பது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்ன்ற காம்ப்ளிகேஷன் தெரிஞ்சுது. அப்போ அந்த படத்தினுடைய ஹீரோயின் வந்து ஒரு கர்நாடிக் மியூசிஷியன், ஒரு கான்செப்ட், ஒரு இசை கச்சேரி நடக்குது. ஸோ இந்த என்டையர் படத்தினுடைய சாரமும் அந்த கிளைமேக்ஸ்ல கொண்டு வரப்பட வேண்டும். அந்த பாட்டு கச்சேரி நடக்கிற போது அந்த பெண்ணை காதலித்து கைவிட்டு போனவன் திரும்பி வருகிறான். வந்துவிட்டு ஒரு சிட்டு கொடுத்து அனுப்புறான். நான் உன்னை காதலித்து கைவிட்டு போனவன் திரும்ப வந்திருக்கிறேன், உன்னை தேடி உன் மன்னிப்பை நாடி என்று ஒரு லெட்டர் கொடுக்குறான். ஸோ இதுக்கு எப்படி நீங்க பாட்டு எழுத முடியும்? கண்ணதாசனுடைய தனித்திறமையை பாருங்கள். நம்முடைய இந்திய தேசத்தினுடைய புராணங்கள் மேலே கண்ணதாசனுக்கு இருந்த மிகப்பெரிய ஆழ்ந்த ஞானம், அது எந்த புராணமாகட்டும், சிவபுராணமாகட்டும், கந்த புராணமாகட்டும், ராமாயணமாகட்டும், மகாபாரதமாகட்டும், எல்லா புராணங்களிலேயும் கண்ணதாசனுக்கு இருந்த ஆளுமையின் காரணமாக இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன், கிளைமேக்ஸ் ஆஃப் அ மூவி, எந்த படத்துல ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வருகிறதோ அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸுக்கு பாட்டு எழுதுகிறார். அந்த பாட்டுல என்ன பியூட்டினாக்கா, ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் ஒரு ஆளுக்கு பொருந்தும். அப்படி ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் ஒரு ஆளுக்கு பொருந்துகிற காரணத்தினால மொத்த கதையும் அதனுடைய கிளைமேக்ஸும் அந்த கேள்வியினுடைய முடிச்சினுடைய விடையும் அந்த பாட்டிலேயே வந்துடும். எப்படின்னு பாருங்க. அந்த படமே ஒரு கேள்வியான படம் இல்லையா? அதனால அந்த பாட்டு ஆரம்பிப்பதே, கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு பதிலேதையா. ஏன்னா அந்த படம் பூரா இட் இஸ் அபவுட் a particular question. கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு பதிலேதையா. இல்லாத மேடையொன்றில் எழுதாத நாடகத்தை எல்லோரும் நடிக்கின்றோம், நாம் எல்லோரும் பார்க்கின்றோம். என்ன அற்புதம் பாருங்கள். இல்லாத மேடையொன்றில் எழுதாத நாடகத்தை எல்லோரும் நடிக்கின்றோம், நாம் எல்லோரும் பார்க்கின்றோம். இப்போ இந்த பெண்ணும் அம்மாவும் ஒன்று சேர வேண்டும். இந்த பெண்ணும் அம்மாவும் ஒன்று சேருவதற்கு இந்த பெண்ணை காதலிக்கிறான் இந்த பையன், அப்பாவுடைய பையன், அவன் தடையாக இருக்கிறான். அவனை வந்து செஸ்ல காயன் நகர்த்துற மாதிரி தனியா நகர்த்தினும். அம்மாவும் பெண்ணும் சேர்ந்தாயிற்று, இனி நீ போகலாம் என்று. அதை எப்படி எழுதுகிறார் பாருங்கள் கண்ணதாசன். பசுவிடம் கன்று வந்து பாலருந்தும், கன்று பாலருந்தும் போதா காளை வரும். சிலரது வாத்தியத்தில் 2 பக்கம் கொஞ்சம் சிந்தை செய்தால் உனக்கும் புரியும் வெட்கம். அவனுக்கு ஆச்சு. ஆனா அந்த பையன் அவங்க அப்பாவோட சேரணும். பையன் வந்து ஒரு புரட்சிவாதியாக அப்பாவோடு சண்டை போட்டுக்கொண்டு அந்த உறவை முறித்து கொண்டு வெளியிலே வந்தவன். அந்த பையனை அவங்க அப்பாவோட சேருவதற்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். எப்படி கொடுக்கிறார் பாருங்கள். பழனி மலையில் உள்ள வேல்முருகா, சிவன் பல்லாண்டு எங்கிவிட்டான் மாமுருகா. பிடிவாதம் தன்னை விடு பெருமுருகா, கொஞ்சம் பிரியத்துடன் பக்க திருமுருகா. அப்பாவை விட்டு கோபித்து கொண்ட பையனை மீண்டும் சேர்ப்பதற்கு பழனியில் இருக்கிற முருகனை நினைத்து
பழனிமலையில் உள்ள வேல்முருகா சிவன் பல்லாண்டு ஏங்கி விட்டான் வாமுருகா. இப்படி அவனுக்கு ஒரு ஸ்டான்ஸா. அடுத்தது, தன்னை தேடி வந்து அந்த காலத்துல காதலித்து ஒரு குழந்தையை கொடுத்து விட்டு கைவிட்டு போன தன்னுடைய கணவனுக்கு ஒரு பாட்டு, ஒரு ஸ்டான்ஸா. தலைவன் திருச்சானூர் வந்து விட்டான், தலைவி தர்ம தரிசனத்தை தேடுகிறாள். ஏன்னா ஆடியன்ஸ்ல எங்க உட்கார்ந்து இருக்கிறான் என்று அவள் தேடுகிறாள். பாட்டு பாடும்போதே அதை சொல்லுகிறாள். தலைவன் திருச்சானூர் வந்து விட்டான். திருமலா திருப்பதி பத்மாவதி தாயாருக்கும் வெங்கடமுடையானுக்கும் நடந்த திருமணத்தை அங்க கொண்டு வந்து வைக்கிறார். தலைவன் திருச்சானூர் வந்து விட்டான், தலைவி தர்ம தரிசனத்தை தேடுகிறாள். ஏன்னா மொத்த கூட்டத்தை தேடுறாவோ, அது ஸ்பெஷல் கிடையாது. தலைவி தர்ம தரிசனத்தை தேடுகிறாள். இப்படி 3 விதமான கேரக்டர்களுக்கும் அந்த பாடலை கொண்டு வந்து கண்ணதாசன் முடித்தார். இது எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம். கடைசியில ஒரு தனிப்பாடலை மட்டும் சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அதாவது, இந்த உலகம் தோற்று போனவர்களுக்கான உலகம் இந்த உலகம் கிடையாது. இந்த உலகம் ஜெயிப்பவர்களுக்கான உலகம். தோற்று போனவர்களை இந்த உலகம் கண்டுகொள்வதே கிடையாது. ஜெயித்தவர்களே தோற்றுவிட்டால் அப்புறம் அவர்களை பார்ப்பது கிடையாது. இந்த உலகம் ஜெயித்தவர்களுக்கு பின்னால்தான் போகும் என்பதை கண்ணதாசன் ஒரு பாட்டுல ரொம்ப அற்புதமாக சொன்னான். கன்றுதான் சிங்கம் என்பான், கரடிதான் காளை என்பான். கண்ணுக்குட்டிய போய் சிங்கம் என்பான், கரடிதான் காளை என்பான், பன்றியே யானை என்பான், பன்னிக்குட்டிய யானை என்பான், பருந்துதான் மஞ்சை என்பான், பருந்தை போய் ஒரு சின்ன குருவி என்பான், அன்றிலே ஆக்கை என்பான். இப்படி எல்லாம் கோணாமலாம் சொல்றான்ல ஒருத்தன். கன்றுதான் சிங்கம் என்பான், கரடிதான் காளை என்பான், பன்றிதான் யானை என்பான், பருந்துதான் மஞ்சை என்பான், அன்றிலே ஆக்கை என்பான். இதை கேட்டுட்டு இருக்கான அப்படின்னும், ஆம் என்பார் சபையில் உள்ளோர். இங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா அப்படின்னு. ஏன் சொல்லுவான் தெரியுமா? ஆம் என்பார் சபையில் உள்ளோர், வென்றவன் சொல்வதெல்லாம் வேதமல்லாமல் என்ன. ஜெயிச்சவன் சொன்னது தாண்டா இந்த உலகத்துல வேதம், தோற்று போனவன் சொல்றது வேதம் இல்லை, அதுதான் இந்த உலக வாழ்க்கை என்று ரொம்ப அற்புதமாக வெற்றி தோல்வியை பற்றியும் சமூகத்தை பற்றியும் அரசி காட்டினான் கண்ணதாசன். இப்படி எத்தனையோ செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னொரு நாள் வாய்ப்பு இருந்தால் மற்ற பாடல்களையும் நாம் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இத்தனை நேரம் தன் எண்ணத்தின் எழுச்சியின் விளைவாய் காற்றாற்று வெள்ளம் போல சில சமயங்களிலும், அமைதியான அலையை கமழ்ந்து செல்லும் நதிகளை போல சில சமயங்களிலும், பள்ளத்தை நோக்கி நீர்வீழ்ச்சியாக பாயும் வெள்ளத்தை போல சில சமயங்களும், மலர்களின் சுகந்தத்தை சுமந்து கொண்டு வீசும் சென்றலை போல சில இடங்களிலும், தனது தேச்சால் இமைப்பொழுதும் நம்மை சோறாமல் கட்டுண்டு கிடக்கச் செய்த நீதியரசருக்கு மிக்க நன்றி. வானொலியில் மட்டும் கேட்டு மகிழ்ந்த கவிஞரின் பாடல்களை இப்போது காணொளியிலும் கேட்டு மகிழ்ந்த தமிழ் நேயர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஆமிக்கஸ் குழுமத்தின் மூத்த ஒருங்கிணைப்பாளரும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னோடி மூத்த வழக்கறிஞருமான திரு எஸ் பார்த்தசாரதி அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய திரு இளம்பழுதி அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் கண்டுகொண்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்களுக்கும், பல்வேறு மூத்த வழக்கறிஞர்களுக்கும், இளைய வழக்கறிஞர்களுக்கும், அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் ஆமிக்கஸின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமிக்கஸ் குழுமத்தின் சார்பில் இதே போன்று இன்னொரு இனிதான நிகழ்வில் பிரிவதற்காக சந்திப்போம் என்று உரைத்து விடைபெறுகிறோம். நீதியரசருக்கு மிக்க நன்றி. நன்றி.